கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் நாம் சகோதர சகோதரிகளாக இப்படியாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் காலை பொழுதில் நம்ம சகோதர சகோதரிகளாக நாம் இணைந்து வேதத்தில் உள்ள மகத்துவமான சத்தியங்களை நாம் தியானிக்கவும் அதை நம்ம உட்கொள்ளவும் தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆகவே கொடான கொடி நன்றியுள்ள சோத்திரங்களை நாம் கர்த்தருக்கு ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கு உண்டான பாடத்துக்கு நம்ம இப்பொழுது கடந்து செல்லலாம். அன்பான சகோதர அன்பானவர்களே, நாம் இந்த தொடர் வேதாகம் வகுப்பில் ஒவ்வொரு வாரமும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வாரங்கள். அப்போ ஒவ்வொரு வாரம் பாடம் அதுக்கு அடுத்த வார பாடத்தினுடைய தொடர்ச்சி, முந்தின வாரத்து பாடத்தினுடைய தொடர்ச்சி, அடுத்த வாரத்து பாடத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக நம்ம கடந்த வாரத்தில் என்ன பாடம் பார்த்தோங்க? 2ஆம் உலகம் பாகம் 2 தான் பார்த்தோங்க. அப்போது 1ஆம் உலகம்ங்கிறது என்ன, 2ஆம் உலகம்ங்கிறது என்னங்க? 1ஆம் உலகம் நம்ம ஏற்கனவே படித்தோம். ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் இருந்த உலகம் 1ஆம் உலகம். அந்த உலகம் தேவன் என்ன பண்ணாருங்க? ஜலப்பிள்ளத்தில் அழிச்சிட்டார். அப்புறம் 2ஆம் உலகம் ஸ்டார்ட் ஆகுது. 2ஆம் உலகம் யாரில் இருந்துங்க? நோவாவிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய உலகம். அப்போ நோவாவிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய உலகம் 2ஆம் உலகம் நாம் பார்த்துட்டோம். நோவாவிலிருந்து நம்ம காலத்து வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டோம். சரிங்களா? இந்த ஒரு 2ஆம் உலகமும் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். எதுக்குங்க? அக்கினிக்கிரையாக. 2ஆம் உலகம் அழிய போகுது. ஏன்னா வசனம் 2 பேரில் படிக்கிறோமா இல்லைங்களா? இப்பொழுது இருக்கிற வாசிங்க சிஸ்டர், 2 பேர் 3ஆம் அதிகாரம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இப்பொழுது இருக்கிற இந்த வானங்களும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குது. அன்பானவர்களே, அப்போ நம்ம இந்த 3ஆம் உலகம் பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்பதாக இந்த 2ஆம் உலகம் இது சாத்தானுடைய ஆளுகையின் கீழ் இருக்கக்கூடிய உலகம். 1ஆம் உலகம் சரி, 2ஆம் உலகம் சரி, சாத்தானுடைய ஆளுகை. அவன் தான் இந்த 2ஆம் உலகத்தில் 1ஆம் உலகத்தில் இருந்தவன் இப்போ இருக்கிறான். அப்போ அவனுடைய ஆளுகையின் கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரு 2ஆம் உலகம் அழிக்கப்படணும். அப்புறம் தான் 3ஆவது உலகம் வரப்போகுது. 3ஆம் உலகத்துக்கு முன்னோட்டமாக 2ஆம் உலகத்தில் தேவன் கொடுத்தார். என்ன கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் வசனம் 17-18. நீ என் சொல்லுக்கு கீழ் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். பாருங்க, இப்படியாக 2ஆம் உலகத்தில் ஆபிரகாம் தேவன் விரும்புகிற மாதிரி ஒரு குணலட்சணத்தில் ஒரு நல்ல மனுஷனாக இருந்தார். அப்போ ஆபிரகாமை தேவன் சோதிக்கிறார். நம்ம அதெல்லாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். எப்படி சோதிச்சார்? அங்கே 1ஆம் உலகத்தில் தேவன் ஆதாமை சோதிச்சார். எப்படி? இந்த பழத்தை நீ சாப்பிடக்கூடாது. அப்போ தேவன் சொல்கிறாரு இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு. சாத்தான் சொல்கிறான் நீ இந்த பழத்தை சாப்பிடணும். அப்போ பாருங்க, அங்கே ஆதாம் அந்த பழத்தை அவராக பறித்து சாப்பிடல. யார் பறித்து கொடுத்தது? ஏவாள். அப்போ யார் வார்த்தை கீழ்ப்படிச்சிட்டாரு? சாத்தான் வார்த்தைக்கும் ஏவாள் வார்த்தையும் கீழ்ப்படிச்சிட்டாரு. சரிங்களா? அதனால அந்த கீழ்ப்படிதலை அங்கேயே தேவன் எதிர்பார்த்தார். 1ஆம் உலகத்தில் காமிக்கல. 2ஆம் உலகத்தில் பார்க்குறாரு, அப்போ யாருமே இல்லை. தேவன் விரும்பின மாதிரி யாரும் இல்லை. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மாதிரி யாரும் இல்லை. அப்போதான் ஒரு மனுஷனை பார்க்குறாரு, ஆபிரகாம். அவர் சொந்த தேசத்தில் இருந்தா இவரும் கெட்டு போயிடுவார். அதனால் என்ன பண்ணுவார்? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு அனுப்பிட்டு. அதே மாதிரி ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சு போறார். பெரிய ஜாதி ஆக்கன்னு சொன்னார். அதே மாதிரி அவருக்கு குழந்தை பிறக்குது. அந்த ஈசாக்க பிறந்தபோது பலிகொடுக்க சொல்றார். இப்போ இங்கேயும் பாருங்க, ஆபிரகாம் அவர் ஒரே பேரான குமாரனை தேவன் வெட்ட சொல்லிட்டார், பலிகொடுன்னு சொல்லிட்டார். இப்போ தேவன் என்ன சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார் இல்லையான்னு பார்க்குறாரு. தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டார். அதனால தான் தேவன் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்றும். அடுத்து சொல்றாரு பாருங்க, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால. பாருங்க, இங்கே தான் முக்கியமான பாயிண்ட். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்ச.
அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்கள தேவன் ஆசீர்வதிப்பார். இனி என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால பாருங்க, ஆபிரகாம் மாத்திரம் இல்லை, உன் சந்ததிக்குள்ள, நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒட்டுமொத்த பூமியும் சாபமாயிருச்சு. ஆதாம் மட்டும் சொல்றார், உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், அது முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும் சொன்னார். சாபம் வந்துருச்சு. அப்போ இது ஆசீர்வாதமா மாறணும். ஆதாமின் நிமித்தமா சாபம். ஆதாம் யாருன்னா நம்ம எல்லாருக்கும் ஆதி தகப்பன் அவர் தான். அவர் நிமித்தமா அவர் சந்ததியாக நமக்கு பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம் வந்தாச்சு. நித்திய ஜீவனோட படைக்கப்பட்ட மனுஷன் மரணத்தை பெற்றுக்கொண்டானா, இப்போ சொல்றாரு ஆபிரகாம்கிட்ட, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால உன்னுடைய சந்ததிக்குள்ள என்ன பண்ண போற, பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும், எல்லாமே, எல்லா ஜாதிகளுமே, இதுல யாராச்சும் விட்டு போற ஜாதி யாருமே இல்லை. எல்லா ஜாதிகளையும் நான் உன்னுடைய சந்ததிக்குள்ள ஆசீர்வதிக்க போறேன். அப்போ சாபமான பூமி ஆசீர்வாதமா மாறப்போகுது. அப்போ ஆபிரகாமின் சந்ததி மூலமாக பாருங்க, முதல்ல ஆபிரகாமின் சந்ததி வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல், இது ரெண்டும் மளிகை 2:15 வாசிக்கணும். அதாவது தேவபக்தி உள்ள சந்ததியை, தேவனுடைய அல்டிமேட் பிளான் என்ன தெரியுங்களா, தேவபக்தி உள்ள சந்ததி பெறணும். அப்போ ஆபிரகாம் மூலியமாக வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல் 2 சந்ததி ஆபிரகாமுக்குள்ள இருந்து வரும்னு பார்த்தோம். வானத்து நட்சத்திரம் போன்ற சந்ததி, கடற்கரை மணலை போன்ற சந்ததி ஆபிரகாம் மூலமா வரப்போகுது. அந்த 2 சந்ததி வந்தோடனே பாருங்க, இது ரெண்டும் சேர்ந்ததுன்னு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவபக்தி உள்ள சந்ததியாக மாறும். அப்போ தேவபக்தி உள்ள சந்ததி வந்ததுக்கு அப்புறமா பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இப்படியாக இந்த பிளான் பாருங்க, இதுதான் தேவனுடைய டிவைன் பிளான், தெய்வீக திட்டம். இது கடந்த வாரத்திலையும் பார்த்தோம், சொன்னோம். அதாவது இதுதான் ஒட்டுமொத்த தேவனுடைய தெய்வீக திட்டம். இதுல முதலாம் உலகம் பார்க்கும்போது நம்ம பார்த்துட்டோம். முதலாம் உலகம் இந்த ஃபர்ஸ்ட் ஏங்கிற பாட்டு முதலாம் உலகம், பிங்கிற பாட்டு 2ஆம் உலகம், சிங்கிற பாட்டு 3வது உலகம். இப்போ நம்ம அதை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 2 ஏ பி ரெண்டையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம 3வது உலகத்தை பார்க்க போறோம். அப்போ அந்த 3ஆம் உலகம் குறித்து பைபிள் சொல்லுதா அப்படின்னா ஆமா, வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். பாருங்க, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தின் பிரகாரம் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம்னு பேதுரு சொல்றார். அந்த புதிய வானம், புதிய பூமி வரப்போகுது, அதுக்காக காத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு பேதுரு சொல்றார். அப்போ புதிய வானம், புதிய பூமி, நம்ம ஏற்கனவே வானம்னு என்ன தெரியுங்களா, பழைய வானம், பழைய பூமி. பழைய வானம் என்பது கண்ணுக்கு தெரியாத அரசாட்சி. இப்போ இந்த பழைய இப்போ இருக்கிற அரசாட்சியில் யார் இருக்கிறாங்கன்னா, வானத்துக்குரிய அரசாட்சியில சாத்தான் இருக்கிறான். அவன் தான் கண்ணுக்கு தெரியாம இந்த காட்டு மண்டலத்தில் இருந்து, வான மண்டலத்தில் இருந்து இந்த பூமியில நம்ம எல்லாத்தையும் அவன் இது பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ கண்ணுக்கு தெரியாத அவனுடைய அரசாட்சி, வானத்துக்குரிய அரசாட்சி. அப்போ அதை தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழிக்க போறார். அடுத்தது பூமியில அவன் கட்டுப்பாட்டில் கூடிய ராஜ்யங்கள் தான் இன்னைக்கு பூமியில் இருக்குது, பூமிக்குரிய அரசாட்சி. அதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழிக்க போறாரு. அப்போ இதை அழிச்சுட்டு என்ன பண்ண போறாருன்னா, சாத்தான் கட்டுப்பாட்டில் இருந்த வானத்துக்குரிய அரசாட்சி போயிடும், அப்புறம் பூமிக்குரிய அரசாட்சி போயிடும். அப்போ புதிய வானங்களும் அப்படின்னு நிறுத்தினீங்களா, இது பைபிள் லாங்குவேஜ், நீங்க புரிஞ்சுக்கணும். புதிய வானங்கள்னா இந்த வானத்துக்கு தான் புதிய வேற வானம் வரப்போகுதுன்னு நினைச்சுக்க வேண்டாம். வானம் என்பது இது நம்ம கண்ணுல பார்க்க, அது ஒரு 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 உருவம் கிடையாது. இது பறந்து விரிந்த ஒரு அண்டவெளி, சரிங்களா. பகல்ல பார்த்தா நமக்கு ப்ளூ கலர்ல தெரியும், இரவுல பார்த்தா இருட்டா கருப்பா தெரியும், அவ்வளவுதான். இது ஒரு பறந்து விரிந்த ஒரு அண்டவெளி. அப்படின்னா அங்கதான் இருந்து இன்னைக்கு சாத்தான் எல்லாத்தையும் இன்னைக்கு ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ண போறாங்க, 2ஆம் வருகையில அவனை அழிச்சிருவாரு. அவனை அழிச்சிட்டு தான் புதிய வானங்களும், அப்படின்னா புதிய வானத்துக்குரிய அரசாட்சி, புதிய வானத்துக்குரிய அரசாட்சி. புதிய பூமி அப்படின்னா புதிய பூமிக்குரிய அரசாட்சி. இது ரெண்டுமே இன்னைக்கு சாத்தான் கட்டுப்பாட்டில் இருக்குது இப்போ. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள், அதனாலதான் இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு அவலங்கள், இவ்வளவு சீரழிவுகள். இது எல்லாத்தையும் ஆண்டவர் தான் மாற்ற முடியும், வேற யாரும் மாற்ற முடியாது. அப்போ புதிய வானம், புதிய பூமி நமக்கு வரப்போகுது. அதெல்லாம் சொல்றாரு பாருங்க, மல்கியா 4ஆம் அதிகாரத்துல 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். பாருங்க, தேவன் சொல்றாரு, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அப்போ சூரியன் யாரை இங்க அடையாளப்படுத்துறது தெரியுங்களா, நீதியின் சூரியன்னா நம்ம ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு 2ஆம் வருகையில் வரப்போறாரு. இந்த பூமியில அவருடைய ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு பார்க்குறோம். அப்போ நீதியின் சூரியன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சரி, இப்போ அவர் மாத்திரம்தான் இப்போ வானத்துக்குரிய அரசாட்சியில் சாத்தான் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்து அரசாட்சி செய்ய போறாரு. அவர் மாத்திரம்தான் அரசாட்சி செய்வாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா வசனம் சொல்லுது அவர் மாத்திரம் அரசாட்சி செய்ய போறது இல்லை. வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அதாவது தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். பாருங்க, நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்து அவர் வந்து உதிக்க போறாரு. சொல்றாரு பாருங்க, ஞானவான்கள், அப்புறம் ஞானம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் ஞானவான்கள். அவங்க வந்து ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், ஆகாய மண்டலத்தின் ஒளி தர என்னங்க நட்சத்திரங்கள், ஒவ்வொரு நட்சத்திரம் சூரியன் தான். அநேகரை நீதிக்குட்படுத்துறவங்க நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பாங்களாம். எப்பவுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவரோட சேர்ந்து ஆளுகை செய்யற ஒரு குரூப், ராஜாக்களாக இருக்க போற ஒரு குரூப் வரப்போறாங்க. அப்போ இதுதான் வானத்து நட்சத்திரம். இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போகக்கூடிய வகுப்பினர் அவங்க தான் ஞானவான்கள். இந்த பூமியிலிருந்து தான் தேவன் அவங்கள செலக்ட் பண்றார். அவங்க ஆண்டவரோட சேர்ந்து வானத்துக்குரிய அரசாட்சியில இருந்து ஆளுகை செய்ய போறாங்க. இப்போ இந்த வானத்துக்குரிய அரசாட்சியில் யார் இருக்கிறாங்கன்னா சாத்தானும் அவனை சேர்ந்த கெட்டுப்போன தேவதூதர்கள். யார் அந்த கெட்டுப்போன தேவதூதர்கள்? 1ஆம் உலகத்துல மனுசூரம் எடுத்து வந்து இங்க திருமணம் முடிச்சு இங்க தேவனுக்கு விரோதமா பாவம் பண்ணாங்க பாத்தீங்கன்னா, அந்த கெட்டுப்போன தேவதூதர்களை இன்னைக்கு வானத்துல சாத்தான் கூட இருந்துட்டு இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப அதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழிச்சிட்டு அங்க அவர் வரப்போறாரு. அவர் மாத்திரம் வரப்போறதில்ல, ஞானவான்கள் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அடிச்சுவடை பின்பற்றி இந்த பூமியில வாழ்ந்து அந்த இடத்துக்கு போற பரிசுத்தவான்கள், அவங்க தான் ஞானவான்கள். ஆகாய மண்டலத்துல ஒளி மாதிரி ஜொலிப்பாங்களாம், சூரியன் மாதிரி ஜொலிப்பாங்களாம். அப்ப இப்படியாக வந்து ஒரு சூரியன் அல்ல பாருங்க, ஆயிரக்கணக்கான சூரியன் வரப்போகுது. அவங்க தாங்க பரிசுத்தவான்கள், ஆகாய மண்டலத்தில் வரக்கூடிய ஞானவான்கள் சொல்லிப்பாங்க. சரிங்களா? இப்ப இது வந்து வானத்து நட்சத்திரம். அடுத்து கடற்கரை மண்டலம்னா இந்த பூமியில பாருங்க கடல் இருக்குது. இந்த கடல் தண்ணிய கட்டுப்படுத்துறது கடற்கரை தான். அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய மணல் என்ன முடியுமா? அதுதான் வந்து கடலை கட்டுப்படுத்து. இன்னைக்கு பூமியில வந்து கிட்டத்தட்ட 90% நீர் தான், 10% நிலப்பரப்பு. அப்படி இருக்கிற இந்த தண்ணியை கட்டுப்படுத்துறது இந்த கடற்கரை. அப்படிங்கும்போது துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படின்னு இந்த மக்கள் துன்மார்க்கரோ பாருங்க, ஏசாயா 57ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறாங்க. அப்ப எல்லாமே இந்த பூமியில கொந்தளிக்கிற கடல் மாதிரி இருக்கிறாங்க மக்கள். அவங்களெல்லாம் கட்டுப்படுத்துறது யாருன்னா பூமிக்குரிய அரசாட்சியில் இருக்கக்கூடிய ஜனங்க. பூமிக்குரிய அரசாட்சியில் இருக்கக்கூடிய ஜனங்க யாருன்னா இஸ்ரேல் ஜனங்க. இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் ஜனங்க தான். அவங்க வந்து இந்த பூமியில என்ன பண்ண போறாங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்ததுக்கு அப்புறமா ஆண்டவர் வானத்திலிருந்து அரசாட்சி செய்வார். பூமியில பாருங்க, இன்னைக்கு எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். நமக்கு இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? பிரதமர் தலைமையில அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இயங்குது. அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் முதலமைச்சர் தலைமையில இயங்குது. இப்ப ரெண்டும் சேர்ந்ததுதான் நாடு, நம்ம நாடு. அது மாதிரி இந்த ஒட்டுமொத்த பூமியும் அதாவது மேல வானத்திலிருந்து அரசாட்சி செய்யற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. பூமியில வந்து பாத்தீங்கன்னா இங்க இஸ்ரேல் ஜனங்கள் முற்பிதாக்கள் உயிரோட வந்துருவாங்க. முற்பிதாக்கள் மற்றும் இஸ்ரேல் ஜனங்க வந்து அவங்க வந்து கடற்கரை மணலாக இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பூமியில அரசாட்சி செய்வார்கள். சரிங்களா? அப்ப இந்த 2ஆம் உலகம் அழிய போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில வந்திருந்த போது சீசர்கிட்ட சொன்னார், பாருங்க நான் முதல் வருகையில வந்திருக்கிறேன், இப்போ உங்களுக்காகத்தான் வந்திருக்கிறேன். என்னை வந்து சிலுவையில் அடிச்சிருவாங்க, நான் மறிச்சிருவேன், ஆனாலும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து என்ன பண்ணுவேன்? பரலோகத்துக்கு போயிடுவேன். போயிட்டு மட்டும் திரும்பி வருவேன். போயிட்டு என்ன பண்ணுவேன்? திரும்பி வருவேன். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். ஆயத்தம் பண்ணின பின்னாடி நான் திரும்பி வந்து என் இடத்துல உங்களை நான் மீண்டும் என்ன பண்ணுவேன்? சேர்த்துக்கொள்ளுவேன்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ இவர் மீண்டும் பரலோகத்துக்கு போயிட்டு திரும்பி வருவாரு அப்படின்னு சீசர்கள் நம்பிட்டு இருந்தாங்க. அப்பதான் நான் திரும்பி வரேன்னா இந்த பூமிக்கு ஒரு அழிவு வரப்போகுது, இந்த 2ஆம் உலகத்துக்கு ஒரு அழிவு வரப்போகுதுன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்ப சீசர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவர்கிட்ட வந்து தனியா கேட்கறாங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பின்பு அவர் ஒளிவு மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில்
சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட சீஷர்கள் வந்து தனியா இருக்கும்போது கேட்கறாங்க, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இந்த 2ஆம் உலகம் அழிய போகுதுன்னு சொல்றீங்களே, இது எப்ப சம்பவிக்கும்? நீங்க வருவீங்கன்னு சொல்றீங்களா, 2ஆம் வருகையில வருவேன்னு சொல்றீங்களா, உங்களுடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சீஷர்கள் கேட்கறாங்க. அப்போ ஆண்டவர் முதல் வருகையில வந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார், பரலோகத்துக்கு போயிட்டார். அதே மாதிரி 2ஆம் வருகையில வந்து இப்போ வரப்போறார். அதை தான் சீசல் கேட்குறாங்க, எப்போ வருவீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ வருவீங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரமேறி போகும்போது சீசர்கள் அங்கிருந்து பார்த்துருக்குறாங்க. ஆண்டவரும் சொன்னார், எப்படி நான் போறேன்னா அப்படியே வருவேன். அந்த மாதிரி இங்கே சீசர்கள் எல்லாரும் வானத்தை நோக்கி பார்த்தாங்க. ஆண்டவர் பரலோகத்துக்கு போனார். சரிங்களா? இப்படியாக வந்து அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு வந்து அவருடைய அரசாட்சி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த பூமியில் நீங்கள் வருகிறீங்கன்னா, 2ஆம் வருகையில் வருவீங்கன்னா அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சீசர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க நிறைய அடையாளத்தை சொல்றார். பாருங்க என்னென்ன அடையாளங்கள் சொல்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, வசன வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யுத்தங்களையும் முத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு, அடையாளத்தை சொல்றாரு. இதுக்கு முன்னாடி 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்க. நானே கிறிஸ்துன்னு நிறைய பேர் ஏமாத்துவாங்க. நானே கிறிஸ்துன்னு நிறைய பேர் ஏமாத்துவாங்க. அப்புறம் சொல்றாரு, இன்னைக்கு அது நிறைய நடக்குது, நான் தான் கிறிஸ்து சொல்றாங்களா இல்லைங்களா? எங்க சொல்றாங்க? நான் தான் கிறிஸ்துன்னு எங்க சொல்றாங்க? யார் சொல்றாங்க? இன்னைக்கு ஒரு சில பேசபைகளில் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நான் பாவம் பண்ணிட்டா அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் தான் எனக்காக ரத்தம் செஞ்சு மரிச்சவர், என்னுடைய பாவத்துக்காக ரத்தம் செஞ்சு மரிச்சவர். அப்ப என்னுடைய பாவத்துக்காக ரத்தம் செஞ்சு மரித்தவர் தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். ஆனால் இன்னைக்கு பேரசேபில் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே சர்ச்சில் போய் ஃபாதர்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்டு வாங்கிக்கிறாங்க. அப்போ பாவ மன்னிப்பு சர்ச்சு ஃபாதர் கொடுக்க முடியுமா? அந்த எனக்காக அந்த சர்ச்சு ஃபாதர் ரத்தம் சிந்தினாரா? அப்போ என்ன சொல்ற, நானே கிறிஸ்து, நான் மன்னிச்சேன்னா போதும். அநேகர் வந்து நானே கிறிஸ்து என்று வஞ்சிப்பாங்க, இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. புரிஞ்சுங்களா? இதெல்லாம் சைன், அதாவது இதெல்லாம் அடையாளம். அதுக்கு சொல்ற யுத்தங்கள் செய்திகள். இன்னைக்கு நிறைய பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு யுத்த செய்தி கேட்டுக்கிட்டீங்க, எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. எங்க பார்த்தாலும் யுத்தங்கள் தான். இன்னைக்கு பேப்பர் எடுத்து பாருங்க, நியூஸ் போடுங்க. அமெரிக்கா ஈரான், இஸ்ரேல் ஈரான், அமெரிக்கா லெபனான், இஸ்ரேல் காசா பிரச்சனை. குண்டு போட்டு இன்னைக்கு பத்தி எரிஞ்சிட்டு தான் இருக்குது. நம்ம இருக்கிற பகுதியில் குண்டு உழுகல, அதனால நமக்கு அது தெரியாது, அது தீவிரம் தெரியாது. இங்கேயும் அங்க ஒன்று இங்க ஒன்று விழுந்துச்சுன்னா நம்ம இங்கே வருவோமா? வரமாட்டோம். அப்போ எல்லாம் இதுக்கெல்லாம் குடிச்சு அது நடக்க போகுது. யுத்தங்கள் செய்திகள் கேள்விப்படுவீங்க. எத்தனை யுத்த செய்திகள். நேற்று பாருங்க, ரஷ்யா மேல யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல், அதுக்கு பதிலடி ரஷ்யா கொடுக்குது. தொடர்ந்து டெய்லி ஏகப்பட்ட யுத்தங்கள் செய்திகளை கேள்விப்படுறோம். சொல்றார் ஆண்டவர், கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்க. இதெல்லாம் அடையாளங்கிறார். இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதுதான். ஆனா என்ன சொல்றாருங்க, முடிவுடனே வராது. அப்புறம் சொல்றாரு, ஜனத்துக்கு விரோதமா ஜனம். இன்னைக்கு பாருங்க, ஜனத்துக்கு விரோதமா ஜனம் இன்னைக்கு எழுப்பிட்டு பிரச்சனை பண்றாங்க. ஒரு நாட்டுல அந்த நாட்டுக்குள்ளேயே பிரச்சனை, ஒவ்வொரு பக்கத்தூருக்காரனுக்கு பிரச்சனை, பக்கத்து மாநிலத்துக்காரனுக்கு பிரச்சனை வருதா இல்லைங்களா? இன்னைக்கு நமக்கும் கர்நாடகாவுக்கும் சுமூகமான உறவு முறை இருக்குங்களா? மேகதாதுல அணை கட்டவே நம்ம பிரச்சனை பண்றான். நீ கட்டக்கூடாது நீ நம்ம சொல்றோம். நமக்கும் அவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பகை. இப்படிதான் ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யங்கள். சொல்றாரு பாருங்க, பஞ்சங்களும் பூமி கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சி உண்டாகும். இன்னைக்கு எல்லாம் நடந்துருக்குது. பயங்கரமான பஞ்சம், கொள்ளை நோய், பூமி எதிர்ச்சி. இன்னைக்கு எல்லாம் பாருங்க, இன்னைக்கு கொள்ளை நோய் கொரோனா வந்துச்சு, அது ஒரு எக்ஸாம்பிள் போதும். எத்தனை பேர்த்த அழிச்சிட்டு போச்சு பாருங்க. இப்படியாக வந்து யுத்தங்கள் செய்திகள் இன்னைக்கு பயங்கரமான சூழ்நிலைகள் நிலவிட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக வந்து பாருங்க, இந்த தீவிரவாதத்தினுடைய தாக்குதல்னால சின்ன பிஞ்சு குழந்தை என்ன பாவம் செஞ்சிச்சு. இதெல்லாம் வந்து பாருங்க, இன்னைக்கு இந்த குழந்தை வந்து உசுருக்கு போராடிட்டு நிற்குது. அப்புறம் நாட்டில் சட்டம் இயற்றி பாதுகாக்க வேண்டிய நாடாளுமன்றத்திலேயே பாராளுமன்றத்திலேயே அடிதடி போட்டுக்கிறானுங்க அமைச்சர்களும் எம்பிகளும்.
பாருங்க, இந்த மாதிரி சட்டமிட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய இடத்துல அவங்கள பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை. ஒரு நாடாளுமன்றத்தில் கண்ணீர் புகை குண்டு வீசிக்கிறாங்க பாருங்க. நாடாளுமன்றத்தில் கண்ணீர் புகை குண்டு வீசிக்கிறாங்க. அப்ப பாருங்க, மக்களை பாதுகாக்கிறவனே இந்த லட்சம் இருக்கிறாங்க பாருங்க. அதை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்துல ஒருவேளை சோறு கிடைக்காம எத்தனை பேர் சாகுறாங்க தெரியுங்களா? இன்னைக்கு இருக்கிற நிலைமை, நமக்கெல்லாம் வந்து 3 வேளை நம்ம சாப்பிட்றோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் 3 வேளை சாப்பிட்றோம். சோமாலியா, நைஜீரியா, உகாண்டா போன்ற நாடுகளில் கடுமையான பஞ்சம், பயங்கரமான பஞ்சம் தெரியுங்களா? அங்க வந்து ஒரு வேளை சோறு கிடைக்காம எலும்பு தோலுமாய் சாகுறாங்க. நம்ம நிறைய பார்க்குறோம். அத்தனை லட்சம் ஜனங்கள் சாகுறாங்க. ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் சாப்பாடு இல்லாமல் சாகுறான். தெரியுமா உங்களுக்கு? நம்மளை தேவன் எந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு பாருங்க. இதெல்லாம் எப்போ சோறு கிடைக்கணும் உட்காந்துருப்பாங்க, எல்லாம் காலி தட்டை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஐக்கிய நாட்டு சபை வந்து ஏரோப்ளேன்ல ஹெலிகாப்டர் வந்து அப்படியே உணவு பொட்டலத்தை வீசிட்டு போவாங்க. 10 பொட்டலத்தை போட்டு போவாங்க. அங்கே 150 பேர் அடிச்சுக்குவாங்க 10 பொட்டலத்துக்கு. ஒரு பண்ணு என் கையில் இருந்துச்சுன்னா என்னை கொன்று போட்டு பண்ணை பிடிங்கி சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு உலகத்தில் நிலவிட்டு இருக்கு பஞ்சங்கள். இன்னைக்கு அப்படியாக வந்து பஞ்சங்கள் போயிட்டு இருக்குது பாருங்க. இன்னைக்கெல்லாம் இந்த பையன் பாருங்க, இந்த தண்ணியை குடிக்க உட்கார்ந்துருக்கிறான் பாருங்க. அந்த தண்ணி நாம குடிப்போமா? இன்னைக்கு நிலைமை அப்படிதான் இருக்கு. ஒரு பக்கம் பணக்காரன் வீட்டு குழந்தை பாருங்க, அவன் வந்து அந்த பணக்காரன் வீட்டு குழந்தை, இப்போ உதாரணம் பெரிய பெரிய கோடீஸ்வரன் உலகத்தில் அனில் அம்பானி, முகேஷ் அம்பானிங்கிறாங்க. அவங்க வீட்டு குழந்தைங்கள்லாம் கஷ்டம் என்னன்னு தெரியாது. ஒரு பக்கம் அப்படி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்குது பாருங்க. இன்னைக்கு வானம் அடிக்கடி பொய்த்து போகுது. அதனால வந்து பூமியில மழை பெய்யறது இல்லை. விவசாயம் எல்லாம் எப்போ மழை பெய்யணும் காத்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குது. என்ன பிரச்சனை தெரியுங்களா? எல்னினோ பிரச்சனை. என்ன பிரச்சனை? எல்னினோ. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்கணும், செய்தி நியூஸ் கேட்கணும், என்ன எப்படி போயிட்டு இருக்கு உலகம், அதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். எல்னினோ பிரச்சனைனால மிகப்பெரிய பருவநிலை மாற்றம் வரப்போகுதான், மழை பெய்யாதான், பஞ்சம் வரப்போகுதான். செப்டம்பர், அக்டோபர் இந்த மாதங்களில் வந்து கடுமையான பஞ்சம் தொடர்ந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு நீடிக்குமா. இந்த மாதிரி வந்து பயங்கரமான ஒரு பஞ்சம் வரப்போகுது. காரணம் என்ன? எல்னினோ. பசிபிக் பெருங்கடலில் அங்கே காற்று வெப்பமடைஞ்சு அங்கே அதனுடைய தாக்கம் வந்து உலகம் முழுவதும் எதிரொலிக்குதா. உலகம் முழுவதும் ஐரோப்பாவில் 4000 பேர் செத்து போயிட்டாங்க இந்த எல்னினோனால. அப்போ இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்குது, இப்போதான் ஆரம்பிச்சிருக்குது, இன்னும் தீவிரமாக வரப்போகுது. அப்படிங்கும்போது நம்மெல்லாம் வந்து எல்லா பிரச்சனையும் சந்திக்க தயாராக இருக்கணும். அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வர்றதுக்கான அடையாளம். புரிஞ்சுங்களா? அடுத்தது பாருங்க, இந்த பூமியில எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்குங்கிறத பார்க்கும்போது விதவிதமான கொள்ளை நோய்கள் பாருங்க. இந்த மாதிரி பசி, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறான். அப்புறம் இந்த மாதிரி பயங்கரமான வியாதிகள், கொரோனா போன்ற தொற்று வியாதிகள் இருக்கா இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய தொற்று வியாதிகள் பெரிய அளவில் வரப்போகுது. ஒரு கொரோனா வந்ததுக்கு நம்ம யாருமே தாங்க முடியல. அத்தனை லட்சம் பேர் செத்தாங்க ஒரு கொரோனா. இது மாதிரி நிறைய கொள்ளை நோய்கள் இருக்குது. எல்லாம் இன்னைக்கு மனுஷனே கண்டுபிடிச்சு வச்சுக்கிறான். உயிரி ஆயுதம், பயோ வெப்பன்ஸ். அதை வச்சு என்ன பண்ணுவேன்னா பாருங்க, இந்த கொரோனாவே எங்கேருந்து வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எங்கேருந்து வந்துச்சு? சீனாவிலேருந்து வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ சீனாக்காரன் தான் இதை வந்து கசி விட்டுட்டான் அப்படின்னு. அப்போது அங்கே கசி விட்டது இங்கே எல்லாம் பாதிப்பாச்சு. எத்தனை லட்சம் பேர் செத்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் நிறையா உயிரி ஆயுதம் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் விட்டானா இந்த மாதிரி அழிஞ்சு போன இந்த பெரிய பெரிய வியாதிகள் எல்லாமே பெரியமையெல்லாம் அழிச்சிட்டாங்க. அதெல்லாம் அவன் சேகரித்து வச்சுக்கிறானா. அதெல்லாம் எடுத்து விட்டானா அதெல்லாம் நிறையா பரவி. அப்படியா கொள்ளை நோய்கள் இன்னைக்கு நிறைய வரப்போகுது. புரிஞ்சுங்களா? இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த காலத்தை, நம்ம வாழ்ந்த காலத்திலேயே இப்படியாக வந்து நிறைய பேர் பாதிப்பான இது மாதிரி வைரஸ், கொரோனா வைரஸு, எபோலா வைரஸு, இதெல்லாம் இன்னைக்கு மனுஷனை போட்டு பாதிப்பு படுத்துது. புது புது வியாதிகள் மனுஷனுடைய இதுங்களுக்கு. இதை கேட்கும்போது எல்லாம் சோர்வாய் போகுது. மீண்டும் கொரோனா பேப்பரில் போன வாரம் போட்டிருந்தாங்க. ஆந்திராவில் 4 பேர் பலி, தமிழ்நாட்டுக்குள்ளும் நுழைந்தது அப்படின்னு போடுறான். தமிழ்நாட்டுக்குள் நுழைஞ்சிருச்சான் அப்படின்னு நமக்கு பயமா இருக்கு. இதெல்லாம் என்ன கேட்க கேட்க நம்ம இருதயம் வந்து அப்படியே என்னடாது அப்படின்னு ஒரு சோர்வாய் போகுது. அப்புறம் பூமி ஆண்டவர் சொன்னாரு, நிலநடுக்கம் ஏற்படும்னார். பூமி எதிர்ச்சிகள் இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு நாளும் பூமி எதிர்ச்சிகள் பெரிய அளவில் ஏற்படுது. கடந்த இந்த ஒரு மாசத்துலயே பார்த்தீங்கன்னா வெனிசுலாவில் நிலநடுக்கம், நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, 50,000 பேர் காணோம். நேற்று ஒரு நிலநடுக்கம், சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் 7.4 ரிக்டர் அளவில்.
இப்படியாக வந்து நிறைய நிலநடுக்கங்கள் ஏற்படுது. அப்புறம் இதனால சுனாமியும் ஏற்படுது. பயங்கரமான பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. இப்படியாக வந்து இயற்கை சீற்றங்கள், எரிமலை வெடிப்பு, இதெல்லாம் பயங்கரமா இன்னைக்கு பூமியில போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கான அடையாளங்கள் சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் பாருங்க, ஏழை மீண்டும் மீண்டும் அவன் ஏழையாயிட்டு இருக்கிறான், பணக்காரன் மீண்டும் மீண்டும் பணக்காரன் ஆயிட்டு இருக்கிறான். பாருங்க, பணக்காரன் வந்து ஏழைய சுரண்டி சாப்பிட்றான். ஏழை வந்து அப்படியாவே இருந்து ஏழையாவே வாழ்ந்து ஏழையாவே மறிச்சு போயிடுறான். பணக்காரன் நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சு அவன் சாப்பிட்றான். இப்படி போயிட்டு இருக்குது. இதெல்லாம் நடக்கும்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ இதெல்லாம் சொல்றாரு மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 8வது வசனம். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு லூக்கா 21:26ல, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். பாருங்க, வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படுமா? நீங்க வசனத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். எப்படி? வானத்துல கூடிய அந்த சக்திகள் சத்துவங்கள் அசைக்கப்படுதான். இன்னைக்கு சொன்ன எல் நினோ அது எப்படி வந்துச்சு? பசிபிக் பெருங்கடல்ல வானத்துல ஏற்பட்ட இயற்கை மாற்றம், காற்று சூடாகுது. அதனால பூமியில மிகப்பெரிய ஒரு எல்நினோ தாக்குதல், எல்நினோ அப்படின்னு அது பேர் வச்சுக்கிறான். பயங்கரமான தாக்குதல், அதோட வீரியம் ரொம்ப அதிகமா இருக்குங்கிறான். அதனால வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட போகுதுங்கிறான், பயமுறுத்துறான். இதெல்லாம் படிக்கும்போது மனுஷனுக்கு அப்படியே சோர்ந்து போகுது. உங்களுக்கு சோர்வாகுது இல்லைங்களா? எப்படி வாழ போறோம் பாருங்க. பக்கத்து நாட்டு இலங்கையில 1 கிலோ அரிசி 500 ரூபா. 1 கிலோ அரிசி 500 ரூபா வாங்க முடியுமா? 1 கிலோ அரிசி 500 ரூபான்னு நான் வாங்கி சாப்பிட முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. அப்போ அதுவும் சாதாரணமான அந்த நம்ம ரேஷன் அரிசியெல்லாம் வாங்கி நம்ம பெருசாக நம்ம இது நினைக்கிறது இல்லை. அந்த ரேஷன் அரிசி வாங்கி நம்ம சும்மா யாராவது கொடுத்துட்டு வேண்டாம்னு செய்யறோம். அதோட அருமை தெரியல. இந்த மாதிரி ரேஷன் அரிசியெல்லாம் இலங்கையில் கிடைச்சுன்னா சந்தோஷமா வாங்கி சாப்பிடுவோம். அதெல்லாம் கிடைக்காம கஷ்டப்படுறான் பாரு. இதெல்லாம் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அதனால பூமியின் மேல் வர ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கறதுனால மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகுமா? இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு பூமியில இந்த வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படுறதுனால மிகப்பெரிய மாற்றங்கள், இயற்கை மாற்றங்கள் ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் வந்து பருவநிலை மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதனால பூமியில மிகப்பெரிய ஆபத்து வரும். அதான் சொல்ற ஆண்டவர். முடிவு உடனே முடிவு வராது. எப்ப முடிவு வரும்? ஆண்டவரை எப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரை எப்ப முடிவு வரும்? சரி, உடனே முடிவு வராது. நீங்க இப்ப இதெல்லாம் நடக்குது. நீங்க சொன்ன காரியம், யுத்தங்கள் செய்திகள், ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள், இதெல்லாம் நடக்குது. சரி, எப்ப முடிவு வரும் ஆண்டவரே? எப்ப நீங்க 2ஆம் வருகையில வருவீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 14வது வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். பாருங்க, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் ஆண்டவர் சொல்றாருங்க. ஆண்டவர் சொன்னது பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். ஆண்டவர் ஞானஸ்தானம் என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குது. அப்ப பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்ப இந்த சத்தியம் பூலோகம் உள்ள எல்லா இடத்துக்கும் போகணும், அப்பதான் முடிவு வரும். இன்னைக்கு ஏறத்தாழ பூலோகத்துல எல்லா பக்கம் போயிடுச்சு. இந்த சத்தியம் எல்லா பக்கம் போயாச்சு. முடிவு வரக்கூடிய நாள்ல நாம் இருந்துட்டு இருக்கிறோம். அப்ப ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன தெரியுங்களா? காஸ்பல், கிங்டம் காஸ்பல். காஸ்பல்ல நல்ல செய்தி. என்ன நல்ல செய்தி? ராஜ்யத்தின் நல்ல செய்தி. கிங்டம்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம். ஆண்டவர் 2ஆம் வருகையில் எப்படி வருவார் தெரியுங்களா? ராஜாதி ராஜா வரப்போறார். ஏன்னா நம்ம இந்த உலகத்துல எத்தனையோ ஆட்சியாளர்களை பார்த்துட்டோம், எத்தனையோ தலைவர்களை பார்த்துட்டோம். ஆண்டவருடைய ராஜ்யம் தான் வரணும். அதான் ஆண்டவர்கிட்ட சீசர்கள், ஆண்டவர் எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம். இப்ப ராஜ்யம் என்ன தெரியுங்களா? ராஜ்யம்னா அவருடைய அரசாட்சி. இந்த பூமியில எனக்கு எத்தனையோ பேர் அரசாட்சி செய்யறாங்க. அந்த அரசாட்சி இல்லை, அவருடைய அரசாட்சி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் இந்த பூமிக்கு வரணும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சித்தம் பரமன்றத செய்யப்படுது. அவர் சித்தம் அங்க செய்யப்படுது. இங்க யாருடைய சித்தம் செயல்படுது? இங்க யாருடைய சித்தம் செயல்படுது? சாத்தானுடைய சித்தம் செயல்பட்டு இருக்குது. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதோட பூமியிலேயும் செய்யப்படுவதாக.
இப்போ பூமியில சாத்தான ஒழிச்சாதான் அங்க ஆண்டவருடைய வேலை அங்க நடக்கு, அவருடைய சித்தம் செய்யப்படும். அப்படின்னு அவருடைய சித்தம் இந்த பூமிக்கு வரணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வந்தே ஆகணும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ராஜாதி ராஜாவை வந்தா. நல்லா புரிஞ்சுக்கங்க அன்பானவர்களே. இந்த உலகத்துல இதுக்கு முன்னாடி ஒரு ஆட்சி பார்த்தோம், அதுக்கு முன்னாடி ஒரு ஆட்சி பார்த்தோம், அதுக்கு முன்னாடி ஒரு ஆட்சி பார்த்தோம், அதுக்கு முன்னாடி ஒரு ஆட்சி பார்த்தோம். பார்த்தோமா இல்லைங்களா? எத்தனையோ ஆட்சி பார்த்துட்டோம். ஆட்சினா எத்தனையோ ஆட்சியாளர்கள் வந்து அரசாட்சி செஞ்சாங்க. நான் வந்து எல்லாருக்கும் தங்கத்திலேயே வீடு கட்டி தர்றேன், நான் எல்லாருக்குமே என்ன பண்ண போறேன், காரு தர்றேன், எல்லாருக்கும் பங்களா தர்றேன், எல்லாருக்கும் 2 வீலர் கொடுக்குறேன் எல்லாம் சொன்னாங்க. வாக்குறுதி நிறைவேற்ற முடிஞ்சுச்சா? ஒரு ஆட்சியாளர் போயிட்டாங்கன்னா அடுத்த ஆட்சியாளர் வர்றாங்கன்னா அவங்க நிறைய ஊழல் பண்ணிட்டாங்கன்னு இவங்க சொல்றாங்க. இவங்க போயிட்டாங்கன்னா இவங்களை பத்தி அடுத்த இவங்க நிறைய ஊழல் பண்ணிட்டாங்க. அப்ப யார் தான் நல்லவங்க? மக்களுக்கு அது செய்யற இது செய்யறன்னு ஓட்டு கேட்டு வந்து பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. நல்லா செய்யறானா? நல்லா செய்யறது இல்லை. அவன் கோடி கோடிய கொள்ளையடிச்சு அவன் நல்லா இருக்கிறான். இங்க மக்கள் அதே மாதிரி வறுமை, அதே மாதிரி கஷ்டம், அதே மாதிரி பிரச்சனை. அப்ப இதுக்கெல்லாம் எப்ப முடிவு வரும் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துலதான் முடிவு வரப்போகுது. சரி, எத்தனையோ ஆட்சி பார்த்துட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமிக்கு வந்தா, அவரு அரசாட்சி செஞ்சா எப்படி இருக்கும்? நீங்க நல்லா நிறைய தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்க. எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கட்சிக்காரனும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் அறிக்கை அப்படின்னு ஒன்று அறிக்கை புஸ்தகம் வெளியிடுவாங்க. அந்த புத்தகத்தில் என்ன இருக்கும்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், உங்களுக்கு கார் கொடுக்குறோம், பங்களா கொடுக்குறோம், அப்புறம் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுக்குறோம், அப்புறம் உங்களுக்கு ரேஷன் பொருளை வீடு தேடி வந்துடும், எல்லாமே நிறைய வாக்குறுதி கொடுக்குறாங்களே இல்லைங்களா? நம்மளாம் அதை கேட்டுட்டு எல்லாம் ஓட்டு போட்டோம். சரிங்களா? நல்லா கொடுப்பாங்கன்னு பார்க்குறோம். கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு நான் பார்த்துட்டு இருக்கோம். என்ன சொல்லுவேன்? வெயிட் பண்ணுங்க, நிதி நிலைமை கொஞ்சம் எப்படி இருக்குது, மோசமா இருக்குது. போன ஆட்சியாளர்களெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் வலிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப கஜானா காலி தொடச்சி வச்சு வெள்ளை அறிக்கை வெளியிடுறான். என்ன சொல்றாங்க? வெள்ளை அறிக்கை வெளியிட்டு பாத்துக்குங்க, ஒண்ணுமே இல்லை, பூரா என்ன பண்ணிட்டாங்க, தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. நாங்க உனக்கு எல்லாம் அதுக்குரிய பணமெல்லாம் உருவாக்கி என்ன பண்ண போறோம், அதுக்கப்புறம் நான் கொடுப்போம். எப்ப கொடுப்பேன்? நீ 5 வருஷம் முடிஞ்சு போயிரு, 5 வருஷம் முடிஞ்சு போயிரு, நீயும் என்ன பண்ணுவ, அடுத்து நீயும் போயிரு. இது யாராச்சும் நடக்க போதா? நம்மளுமே வருன்னு உட்காந்துருக்க வேண்டியதான். இது நடக்காது. சொல்றது நிறைவேற்ற முடியாது. ஏன் நிறைவேற்ற முடியாதுன்னா அவங்க நல்ல இடத்துல சொல்றாங்க, செஞ்சிடலான்னு சொல்றாங்க, நிறைவேற்ற முடியாது. இது சாத்தான் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ராஜ்யம், அவனுடைய ராஜ்யம். அதனால நீங்க நல்லது பண்ணவே முடியாது. யார் வந்தாலும் பண்ண முடியாது. ஒரே ஒருத்தர் தவிர்த்த அவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் மாத்திரம் தான் நல்லது செய்ய முடியும். அப்போ ஆண்டவர் வந்து சொல்றாரு, நான் வந்து உங்களெல்லாம் அரசாட்சி செய்ய போறேன், எனக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்கிறாரு. நம்ம கிட்ட எனக்கு ஓட்டு போட்டுருவீங்களான்னு கேட்கிறாரு. ஆண்டவரே நீங்க என்ன அங்கே செய்வீங்க? நமக்கு ஆண்டவருக்கு, ஆண்டவரே நீங்க வர்றீங்க, ரைட்டு. எத்தனையோ ஆட்சியாளர் நாங்கள் பார்த்துட்டோம், நிறைய பேர் வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க, எல்லாம் காத்து விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த பூமிக்கு வந்து அரசாட்சி செஞ்சேன்னா நான் என்ன செய்வேன் தெரியுமா? பாருங்க, என்னோட தேர்தல் இருக்கிற 1ஆம் நம்பர் அறிக்கை, முதல் அறிக்கை என்னன்னா, வசனம் வாசிக்கலாம், யோவான் 5:28. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். வசனம் என்ன சொல்லுதுங்க? ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து அரசாட்சி துவக்குனா அவர் முதல் செய்யற நல்லது செத்து போன எல்லாரையும் உயிரோடு எழுப்புறது. இது யாராச்சும் வேணா சொல்லுவாங்களா? உலகத்துல நம்ம பயப்படுற ஒரே விஷயம் சாவுதான். நம்ம குடும்பத்துல எத்தனையோ பேர் செத்துட்டாங்க, நாமளும் சாக போறோம். அப்ப மனுஷன் வந்து பயப்படுறதே சாவுக்கு தான். பாருங்க, குடும்பத்துல அப்பா அம்மாவை உறவினர்களை இழந்து எத்தனை கஷ்டப்பட்டு அழுது இருக்கிறோம். அப்போ அழுது அவங்க ஐயோ எனக்காக இவ்வளவு செஞ்சவரே போயிட்டாரு, எங்க அப்பா போயிட்டாரு, எங்க அம்மா போயிட்டாங்களே, எங்க பாட்டி போயிட்டாங்க, தாத்தா போயிட்டு அழுது இருக்கிறோம். அப்ப அவங்க எல்லாம் உயிரோடு எதிர்த்து வர்றாங்கன்னா எவ்வளவு சந்தோஷம். செத்து போன அத்தனை பேர் உயிரோடு வரப்போறான்னு சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் தான். அப்போ ஆண்டவர் முதல் வரையில 2ஆம் வரையில வந்தாருன்னா அவர் செய்யற முதல் நல்லது செத்து போன அத்தனை பேர்த்து உயிரோடு எழுப்புறது. அதான் பாருங்க, இதை குறித்து நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம். செத்து போனவங்க எப்படி பேர் எழுப்புவாங்க? செத்து போன மண்ணோட மண்ணா போயிட்டான், தூளோட தூளா போயிட்டான், சாம்பலோட சாம்பலா போயிட்டான், அவன் எப்படி எதிர்த்து வருவா? நீ ஆச்சரியப்பட வேண்டாம், ஆச்சரியப்படாதீங்க. தாயின் வயிற்றுல ஒரு சின்ன கருவா தான் நீங்கள் நான் உருவானோம். இந்த கைகாலெல்லாம் எப்படி வந்துச்சு?
சின்னொரு புள்ளி, சின்னொரு தூசா உருவானோம். நமக்கு கை, கால், கண்ணு, மூக்கு, வாய் எல்லாம் எப்படி கொடுத்தாரு? அவர் தான் கொடுத்தாரு. அதே மாதிரி மண்ணுல போனா அந்த உடம்பு மீண்டும் திரும்பி வரும். அதான் சொல்றாரு, லாசருவே வெளியே வான்னு கூப்பிட்டார். செத்து போன லாசரு 4 நாள் ஆயிப்போச்சு, வெளியே வந்தார். அப்போ அவருடைய வார்த்தை, ஆண்டவர் 2ஆம் வருகையில் வந்து என்ன சொல்லுவாருங்களா? மரித்து போன அத்தனை பேர் வெளியே வாங்கன்னு சொல்லுவார். லாசர் உயிர் தந்தது ஆண்டவர் 2ஆம் வருகையில் வந்து செய்ய போறதுக்கு ஒரு சாம்பிள். அவருடைய வார்த்தை, பிரேத குழிகள் உள்ள அனைவரும் அவர் சத்தத்தை கேட்கும் காலம் வரும், செத்து போன எல்லாரும் எந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொன்னார்னா எல்லாரும் கல்லறையிலேருந்து வெளியே வருவாங்க. எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. அப்புறம் அதான் அந்த 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 நம்ம பார்த்தோம். இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசர் மரித்தது தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப அன்பு செலுத்தினார் லாசர் மேல. ரொம்ப அவருக்கு அன்பு செலுத்தி, ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு லாசர். அப்போ அவர் வந்து வியாதியா இருக்கிறான்னு சொல்றதுக்கு அவங்க சகோதரி அனுப்புறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, இந்த வியாதி வந்து மரணத்துக்கு ஏதுவானா இல்லாம தேவனுடைய மகிமை விளங்குறதுக்கு ஏதுவானா இருக்குதுன்னு சொல்றாரு. அப்போ வியாதியாக்குறான்னு உடனே போகணும்ல, போகல. பின்னி 2 நாள் கழிச்சு போறார். போகும்போது அங்க லாசர் இறந்துட்டார். இயேசு கிறிஸ்து அழுகிறார் பாருங்க. ஆண்டவர் வந்து அழுகவே மாட்டார், அவர் வந்து தன்னுடைய நண்பனுக்காக அழுகிறார். இயேசு கண்ணீர் விட்டார். அப்போ அங்க என்ன சொல்றாங்க, இந்த லாசருவை ஆண்டவர் எவ்வளவு நேசிச்சிருந்தா இப்படி அழுகுவார். அழுகாத ஆண்டவரே அழுகிறாருன்னா இந்த லாசர் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருப்பார் ஆண்டவர் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க பாருங்க. எவ்வளவா சிநேகித்தார் என்றார்கள். இவளை சொன்ன பின்னாடி ஆண்டவர் சொன்னார், லாசருவே வெளியே வான்னு. மறிச்சு போன வெளியே வர்றான். இப்படியாக வந்து ஆண்டவர் அவருடைய சத்தம் கேட்கும்போது மறித்து போன அத்தனை பேரும் லாசரு மாதிரி வெளியே வர போறாங்க, எல்லாரும் உயிரோட வர போறாங்கன்னு பாக்குறோம். இப்போ மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் பாருங்க. மரித்து போனவங்க தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்போ எல்லாரும் கேட்டு உயிரோட வரப்போறாங்க. செத்து போன அத்தனை பேரும் உயிரோட எந்திரிக்க போறாங்க, வரப்போறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்தார்னா செத்து போன அத்தனை பேர் வரப்போறாங்க. தண்ணியில போனவன் எல்லாத்துல போன வரப்போறாங்க. சமுத்திரம் தண்ணீர் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளம் தண்ணீர் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. இப்படியாக வந்து எல்லாரும் உயிர்த்தெழுந்து வர்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ ஆண்டவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போறார். என்ன ஆசீர்வாதம்? ஆண்டவர் செய்த அற்புதம், நிறைய அற்புதம் செஞ்சார் பாருங்க. இந்த பிறவை கூட சுகப்படுத்தினார். அப்புறம் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேர்த்தை போஷித்தார். பெரும்பாடுள்ள ஸ்திரிய சுகப்படுத்தினார். அப்புறம் கடல்ல மூழ்கின பேதுருவை கை தூக்கி விட்டார். அப்புறம் நடக்க முடியாத திமிர்வாதக்காரன் நடக்க வச்சார். அப்புறம் யபுருவின் மகளை உயிரோட எழுப்பினார். இதெல்லாம் ஆண்டவர் செஞ்ச அற்புதம். இதுல நிறைய அற்புதம் ஆண்டவர் செஞ்சார், எண்ணற்ற அற்புதம் செஞ்சார். இதெல்லாம் என்ன அடையாளம் தெரியுங்களா? அவர் 2ஆம் வருகையில வந்து இந்த பூமியில இந்த வியாதிகள் எல்லாம் இல்லாம பண்ணுவார்னு அர்த்தம். அதுக்கு ஒரு சாம்பிள் தான் செஞ்சு காமிச்சார். முதல் வருகையில வந்து செஞ்சது, நான் 2ஆம் வருகையில வந்து இதெல்லாம் செஞ்சு எல்லாருடைய வியாதியும் மாத்த போறேன், ஒருத்தருக்கு வியாதியே இருக்காது அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் முதல் வருகையில வந்து சாம்பிள் அங்கங்க கொண்டு செஞ்சு காமிச்சு போனார். புரியுதுங்களா? அதுல முதல் அற்புதம் என்னன்னா கானாவூர் கல்யாண அற்புதம். ஆண்டவர் செஞ்ச முதல் அற்புதம் வந்து கானாவூர் கல்யாணத்துல செஞ்ச அற்புதம். அந்த கானாவூர் கல்யாணத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்கும்போது பாருங்க, ஃபர்ஸ்ட் மிராக்கிள் இதுதான். ஃபர்ஸ்ட் மிராக்கிள் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். 3ஆம் நாளிலே கலிலேயாவிலுள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். பாருங்க, 3ஆம் நாளிலே வசனம் வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா 3ஆம் நாளிலே ஆரம்பிக்குது. நல்லா புரிஞ்சுக்க, வசனத்துடைய ஆரம்பமே 3ஆம் நாளிலே. என்ன 3ஆம் நாளிலே? இப்போ முதல் நாள் என்ன பண்ணாரு, 2ஆம் நாள் என்ன பண்ணாரு தெரியாது. ஆனா ஆரம்பிக்கும் போதே யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் 3ஆம் நாளிலே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் வசனத்தை. அப்ப நீங்க அதான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஏன் 3ஆம் நாள்ல சொன்னா தெரியுங்களா? புரிஞ்சுக்க, கர்த்தருக்கு ஒரு நாளுக்கு 1000 வருஷம், 1000 வருஷம் 1000 வருஷம் அவருக்கு ஒரு நாள். சரிங்களா? அப்படின்னா 3ஆம் நாள் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? ஆதாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 4000 வருஷம். இயேசு கிறிஸ்துல இருந்து இப்ப வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சுங்க? ஆதாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்குமே 4000 வருஷம் முடிஞ்சிச்சுங்க. இயேசு கிறிஸ்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை வருஷம் முடிஞ்சுக்குது? 2026 வருஷம் முடிஞ்சிருக்குது. அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமே இப்போ 2000 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா கர்த்தருக்கு 1000 வருஷம் ஒரு நாள். அப்படின்னா 2000 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா எத்தனை நாள் ஆயிடுச்சு? கர்த்தருக்கு 1000 வருஷம் ஒரு நாள். இப்போ 2000 வருஷம் முடிஞ்சிச்சு. அப்படின்னா எத்தனை நாள் ஆச்சு? 2 நாள். ஆண்டவர் கணக்குக்கு 2 நாள்.
இப்போ இங்கே வசனம் சொல்லுது, வசனம் மேலே பாருங்க, 3ஆம் நாளிலே அப்படின்னா இப்போ 2000 வருஷம் முடிஞ்சிச்சு, 3வது 1000 வருஷம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதான் சொல்கிறார் 3ஆம் நாளில். அதான் வேத வாக்கியங்களை ஆராய்ஞ்சு பார்க்கணும், எப்படி முக்கிய மைன்யூட்டாக கொடுத்துருக்காரு பாருங்க. 3ஆம் நாளில் எங்கே போகிறாருங்க? கானாவூரில் கல்யாணம் நடக்குது. அங்கே சீசர்களும் போகிறாங்க, இயேசு கிறிஸ்து அம்மாவும் போகிறாங்க. அங்கே திராட்சை ரசம் பந்தி பரிமாறிட்டு இருக்கிறாங்க. திராட்சை ரசம் இல்லாமல் போச்சு. அப்போ உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட அவங்க அம்மா சொல்லுது, இந்த மாதிரி திராட்சை ரசம் கம்மியாயிருச்சு. உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே கற்சாடியில் தண்ணியை நிரப்பி அதில் தண்ணி 6 கச்சாடி பாருங்க, 6 கச்சாடி. வசனம் வாசிங்க, யோவான். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். 6 கச்சாடி வைக்கப்படுது. எத்தனை கச்சாடினா 6 கச்சாடி. இதில் போட்டு பாருங்க, 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கச்சாடியில் அங்கே வைக்கப்பட்டிருந்துச்சு. 6 கச்சாடி. அதில் தண்ணி ஊற்ற சொல்றாங்க. தண்ணி ஊற்றினோடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மொண்டு கொடுக்குறாரு. கொடுத்து கொண்டு பந்தி பரிமாறுங்கிறார். இப்போ என்னாச்சுன்னா, பந்தி பரிமாறும் போது ஆண்டவர் மொண்டு கொடுக்கும்போது அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறிச்சு. அங்கே பந்தி இருந்தவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க, அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று, தண்ணீரை மொண்ட வேலைக்காரர் தெரிந்தது என்று பந்தி விசாரிக்க தெரியாதனால திராட்சை ரசம் மாறின தண்ணீரை விசுவாத்த போது மணவாளனை அழைச்சி கேட்குறாங்க. அதாவது எப்பவுமே முதல்ல நம்ம ஊர்கள் கல்யாணத்தில் ஏன் சொல்ற, பந்திக்கு முந்து படைக்கு பிதுன்னு சொல்றாங்க. பந்திக்கு முந்துன்னு ஏன் சொல்றாங்க? ஒரு கல்யாணத்தில் போறோம்னு வச்சுக்கலாம், முதல் பந்தியில் உட்காந்து அடிச்சு பிடிச்சி உட்காந்து அனுப்பிடிப்பாங்க நிறைய பேர். ஏன்னா முதல் பந்தியில தான் எல்லாம் வைப்பாங்க. அந்த கல்யாணத்தில் செஞ்ச அத்தனை சிறப்பான கவனிப்பு முதல் பந்தியில தான் வரும். 2வது பந்தியில் என்னாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகு. முதல் பந்தியில் ஒரு 2-3 ஸ்வீட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 ஸ்வீட் வச்சு ஒரு 300 பேர் சாப்பிட்டாங்க. 2வது பந்தி வரும்போது அதில் ஒரு ஸ்வீட் கம்மியாகும். 3வது பந்தி இன்னொரு ஸ்வீட்டு கம்மியாகும். 4வது பந்தி ஸ்வீட்டே இருக்காது. 5வது பந்தி சாம்பார் என்ன ஆகும்? சாம்பார் கொஞ்சம் பத்தாம போச்சுமா, சுடு தண்ணி பிடிச்சி ஊற்றுமா. என்னன்னா கொஞ்சம் தண்ணி சூடு ஊற்று. இப்போ முதல்ல பாருங்க, அங்கே தண்ணி சேர்க்க மாட்டாங்க. இப்போ போக 10வது என்ன பண்ணுவாங்க, சாம்பார் ரசமாக மாறிடு. சாம்பார் ரசமாக மாறிடு. இப்படியாக கடைசியில் ஒட்டுமே இருக்காது. ஆனால் கேட்குறாங்க, எந்த மனுஷனு முதல்ல நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்துட்டு ஜனங்கள் திருப்தி ருசி குறைஞ்சதை கொடுப்பா. நீரோ இப்போ என்ன பண்ணுறீங்க, நல்ல ரசத்தை இப்போதான் கொடுக்குறீங்க, இது வரைக்கும் வைத்திருந்தீரே என்று கேட்குறாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே கொடுத்த அந்த திராட்சை ரசம் என்பது எதை குறிக்கணும்? ஆசீர்வாதம். 6 கற்சாடி எதை குறிக்க தெரியுங்களா? 6000 வருஷம். ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 4000 வருஷம். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வரைக்கும் 2000 வருஷம். இந்த 6000 வருஷமா கற்சாடியில தண்ணி இல்லை, ஆண்டவர் நிரப்புறார். 7வது 1000 வருஷத்துல நிரப்புறாரு. பார்த்தீங்களா? இந்த ஆசீர்வாதம் தான் பழமையான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எல்லா ஜனங்களுக்கும் முன்னாடி கொடுத்த ஆசீர்வாதத்தை விட பார்த்து சொல்றாரு, ஏப்பா எல்லாரும் முன்னாடி நல்ல திராட்சை ரசம் கொடுப்பாங்க, நீ கடைசியில திராட்சை ரசம் கொடுக்குற, நல்ல திராட்சை ரசம் கொடுக்குறேங்கிறாங்க. அப்போ முன்னாடி இருக்கிறதெல்லாம் நல்ல ஆசீர்வாதம் இல்லை, ஆண்டவர் கொடுக்க போற ஆசீர்வாதம் தான் சூப்பரான ஆசீர்வாதம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சு காமிச்சார். இப்படியாக நம்ம பார்க்கிறோம் இந்த ஒரு பாடத்துல. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, முதல் இது கானாவூர் கல்யாணம் யார் நடக்க போகுது தெரியுங்களா? கானாவூர் கல்யாணம் யாருக்கு நடக்க போகுது? இந்த 3ஆம் நாள்ல கலிலேயாவில் உள்ள கானாவூர்ல அப்படிங்கிறார். அந்த கானாவூர் எதை குறிக்குதுன்னா பரலோகத்தை குறிக்குது. அந்த கானாவூர்ல கல்யாணம் யாருக்கு தெரியுங்களா? யாருக்கு கல்யாணம்? நம்ம ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தான் கல்யாணம். என்னங்க பிரதர், ஆண்டவர் கல்யாணமா? ஆமாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு தான் கல்யாணம். முதல்ல இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் மேரேஜ் எங்க நடந்தது தெரியுங்களா? முதல் மேரேஜ் ஏதேன் தோட்டத்துல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் செஞ்சு வச்சார். அதுக்கப்புறம் நிறைய மேரேஜ் நடந்துச்சு. அத்தனை மேரேஜும் நிறைய எல்லாமே ஃபெயிலியர் தான். எல்லா மேரேஜுமே ஃபெயிலியர் தான், சக்சஸ் கிடையாது. கடைசி ஒரு மேரேஜ் நடக்க போகுது. அந்த மேரேஜ் தான் சக்சஸ் ஆன மேரேஜ். ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவர் சபையும் வாழ்ந்து காப்பிக்க போறாங்க. அந்த சபை யாருன்னா நீங்களும் நானும் தான். மணவாட்டு யாரு தெரியுங்களா? நீங்களும் நானும் தான். வசனம் வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் விசேஷம் 19:7. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானோட கல்யாணம். ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து, அவருடைய கல்யாணம் வந்துச்சான். அப்புறம்
அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவர் மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணுது. அப்போ மனைவி யாரு அப்படின்னா, ஆட்டுக்குட்டியானவருக்கு மனைவியாக போறவங்க யாருன்னா யாருமே கிடையாது, நம்ம தான் அன்பானவர்களே. பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 11:2, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக. பவுல் சொல்றாரு நம்மள, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக. கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் கிறிஸ்துங்கிற ஒரே புருஷனுக்கு. அப்ப நம்ம மணவாளன் யாரு தெரியுங்களா? நம்ம எல்லாருக்கும் மணவாளன், எனக்கு மணவாளன், உங்களுக்கு மணவாளன், எல்லாருக்கும் மணவாளன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த கல்யாணம் உலக பிரகாரமா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பொண்ணு மாப்பிள்ளை சேர்ற கல்யாணம் இல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட திருச்சபை சேரக்கூடிய ஒரு திருமணம், நாம மணவாட்டியா சேரக்கூடிய திருமணம். இப்படியாக வந்து நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய பரலோகத்துல என்றென்றும் இருக்க போற அந்த வாய்ப்பு அதுக்குதான். அதனாலதான் பவுல் சொல்றாரு, இந்த மாதிரி முதல் ஏவாள் சர்பம் சாத்தான் வந்து ஏமாத்தி அந்த ஏவாளை வஞ்சிச்சிச்சு. ஆனா நாம 2ஆம் ஏவாள், முதலாம் ஆதாம் அங்க, முதலாம் ஏவாள் அந்த அம்மா, 2ஆம் ஆதாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2ஆம் ஏவாள் யாருங்க? நாம தான். அன்னைக்கு ஏவாள் ஏமாந்த மாதிரி நாம ஏமாந்துடக்கூடாது. நாம ஏமாறாத ஏவாளா இருக்கணும். நாம என்ன பண்ணணும்? ஏமாறாத ஏவாளா இருக்கணும். ஏனென்றால் நம்ம கர்த்தரோட மனவாட்டியாக பரலோகத்துக்கு போகக்கூடிய வகுப்பினர் அன்பான சகோதரர்களே. இப்படியாக வந்து இந்த காணவர் கல்யாணத்துல வந்து ஃபர்ஸ்ட் அந்த அற்புதம் செஞ்சது வந்து அவருடைய திருமணத்தை அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்க்குறோம். அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் அதான் சொல்றாரு. அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம போக போறோம். இது எல்லாமே நான் எக்ஸ்ட்ரா வசனம் தான். யோவான் 2:19 ஆண்டவர் வந்து இந்த தேவாலயத்தை பார்த்து சொல்றாரு, இதை இடிச்சு போடுங்க, நான் 3 நாளைக்குள்ள எழுப்புவேன் அப்படிங்கிறார். அந்த 3 நாளைக்குள்ள நான் எழுப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அதை இடிச்சு போடுற அந்த லெட்டர்லாம் கட்டணத்தை பற்றி சொல்லல. அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அந்த சரீரத்தை தான் ஆலயமா பேசுறாரு. இதை நீங்க இடிச்சு போடுங்க அப்படின்னா, இதை நீங்க சிலுவையில் அறைய போறீங்க, நான் மறிப்பேன், மீண்டும் என்ன பண்ணுவேன்? உயிர்த்தெழ போறேன் அப்படின்னு நாங்க சொல்றாரு. அப்ப சபையாக சரீரத்தை குறித்து அங்க பேசுறாரு. அப்படின்னா அன்பான சார், நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், கர்த்தருக்கு ஒரு நாளுங்கிறது 1000 வருஷம், 1000 வருஷம் ஒரு நாள் அப்படிங்கிறது. இந்த 3ஆம் நாளிலங்கிறது கல்யாணம் என்பது பாருங்க 3ஆம் நாள் நடக்குது. நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த சார்ட் வந்து முதல் வருகை ஃபர்ஸ்ட் டே முதல் 1000 வருஷம், செகண்ட் டே 2வது 1000 வருஷம், தேர்ட் டேங்கிறது 3வது 1000 வருஷம், 3வது நாள். அங்கதான் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு திருமணம் நடக்க போகுது. அதுல மனவாட்டியாக நாம் இருக்க போறோம் 3ஆம் உலகத்துலன்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்ப 3ஆம் உலகத்துல இது நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். காணாமூருங்கிறது பரலோகத்தை அடையாளப்படுத்துது. கிறிஸ்துவனுடைய ராஜ்யம், இது கிறிஸ்துவனுடைய ராஜ்யம்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? இப்படியாக வந்து இங்க ஆண்டோடைய அந்த கொடுக்கக்கூடிய திராட்சை ரசம் அப்படிங்கிறது பாருங்க, மத்தேயு 26:29 வாசிக்கிறோம். இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடே கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப அந்த திராட்சை பழ ரசம் என்பது பாருங்க, பல திராட்சை ரசங்கள் சேர்ந்து அரைக்கப்படுறதுதான் திராட்சை ரசம் ஆகுது. பல திராட்சை பழம் அது துன்பத்துக்கு அடையாளமா இருக்குது. நவமானதாய் அப்படிங்கிறதுனா என்ன தெரியுங்களா? புதிதாக அர்த்தம். நவமானதா புதிதாக, இன்னும் தரக்கூடியதா ஒரு ஆசீர்வாதமாக மாறப்போகுது. காணாவூர் கல்யாணத்துல முதல் கொடுத்த திராட்சை ரசம் 2வது கொடுத்த திராட்சை ரசத்தை காட்டிலும் ருசி கம்மியா இருந்துச்சு. 2வது கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்ப அதுதான் தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தார், என்ன பண்ண போறாருன்னா பாருங்க, பழைய ஆசீர்வாதத்தை திரும்பி தர போறாரு. பழைய ஆசீர்வாதத்தை திருப்பி தர போறாரு. பாருங்க, ஏசாயா 2:2 படிக்கிறோம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளை நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்த வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். இந்த வசனத்துல கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய ஆலயமாய் பர்வதம் போட்டுருக்கீங்களா? இந்த பர்வதம்னால என்ன அர்த்தங்களா? ராஜ்யம் அர்த்தம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் பர்வதங்கள் கொடுமுடியில் அப்படி என்ன தெரியுங்களா? இந்த பூமியில நிறைய ராஜ்யங்கள் இன்னைக்கு இருக்குது. பர்வதம்னா ராஜ்யம். இப்போ பர்வதங்கள் கொடுமுடினா அதுதான் வந்து சிகரம், எல்லாத்துக்கும் மேல. அப்போ இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யத்துக்கு மேல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். எல்லா மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும்னா, மலைகள் என்றால் ராஜ்யம் தான். இங்க இருக்கிற எல்லா ராஜ்யத்துக்கு மேல அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு உலகத்துல வல்லரசு நாடு எது சொல்லுங்க? உலகத்துல வல்லரசு நாடு எதுங்க? அமெரிக்கான்னு எடுத்துக்கலாம். அதுதான் அமெரிக்கா மிகப்பெரிய வல்லரசு நாடு. அந்த நாட்டை காட்டிலும் ஒரு பெரிய நாடு இந்த பூமியில் இருக்குதா?
இப்போ இல்லை. அதான் பெரிய நாடு, அதான் எல்லாத்துலேயும் பொருளாதாரத்தில், இராணுவத்தில், எல்லாத்துலேயும் அதான் டாப்பு. அதை காட்டிலும் பெரிய நாடு இல்லை. அப்போ ஆண்டோடைய ராஜ்யம் எல்லா ராஜ்யத்துக்கு மேலே உயர்த்தப்படும். அமெரிக்கா ராஜ்யத்துக்கு மேலே, ரஷ்யாவுக்கு மேலே, சீனாவுக்கு மேலே, இப்படியாக வந்து எல்லா ராஜ்யங்களுக்கு மேலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜ்யம் தான் உயர்ந்து நிற்கும். பாருங்க, எல்லா ஜனங்களுமே, திரளான ஜனங்கள் ஆண்டவர் 2ஆம் வேளை வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது தெரியுங்களா? எல்லாரையும், அது வந்து இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், புத்த மத சேர்ந்தவர்களா இருக்கலாம், சமண மத சேர்ந்தவர்களா, எல்லாரையும் உயிர்த்தெழுப்ப போறாரு. உயிர்த்தெழுப்பினோடனே செத்து போன மனுஷன் எல்லாரும் உயிர்த்தெழுந்து வரும்போது எப்படி செத்தானோ அதே சிந்தையோட எதிர்த்து வருவாங்க. உயிர்த்தெழுந்து வந்தோன்னா என்னை யார் எழுப்புனது, உயிரோட எழுப்புனது யாருன்னு பார்ப்பாங்க. அப்போதான் இவரு தான் எழுப்புனார்னு ஆண்டவர் அங்கே தெரிஞ்சுக்குவாங்க. ஓ, இயேசு கிறிஸ்து தான் என்னை எழுப்புனாரா? இத்தனை நாள் நான் இவரை விட்டுட்டு தான் நான் கல்லையும் மண்ணையும் வணங்கிட்டு இருந்தேனா? எவ்வளோ தப்பு பண்ணி போட்டேன் அப்படின்னு உணர்ந்து ஆண்டவர் மனசார வணங்குவாங்க. அதான் சொல்லுவாங்க, திரளான ஜனங்களை புறப்பட்டு வந்து என்ன சொல்லுவாங்க? நாம் யாரும் சொல்ல தேவையில்லை, அவங்களே வருவாங்களாம். நாம் கர்த்தருடைய பர்வதத்துக்கும், அப்படின்னு என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய ராஜ்யத்துக்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் என்று அவங்களே சொல்லுவாங்களாம். பாருங்க, அந்த ஜனங்கள் யாரும் சொல்ல தேவையில்லை. அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார். இயேசு கிறிஸ்து அவர் வழியை நமக்கு சொல்லுவாரு. நாம் அவர் பாதைகளை நடப்போம்னு சொல்லுவாங்களாமா. எல்லாருமே கர்த்தர் யாருங்க தெரிஞ்சுட்டு ஆண்டவரை தேடி வருவாங்க. அவர் சொல்றதை கேட்பாங்க. இன்னைக்கு தேடி வர்றதில்லை. புரிஞ்சுங்களா? அப்போ சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனத்துல ஏசாயா 25:6, சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். இந்த மலையில அப்படின்னு நினைக்கிறீங்களா? மலை என்பது ராஜ்யம். ஆண்டருடைய ராஜ்யத்துல எல்லா ஜனங்களுக்கும் பாருங்க, சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்து ஆயத்தப்படுத்துறாராம். அந்த விருந்துல கொழுமையான பதார்த்தம் இருக்க போகுது, அப்புறம் பழமையான திராட்சரசம் இருக்க போகுது. ஊனும் நினமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தா இருக்குமா. தெளிந்த பழமையான திராட்சரசம் என்ன தெரியுங்களா? அந்த ஏதேன் தோட்டத்துல கொடுத்த ஆசீர்வாதம். ஏதேன் தோட்டத்தில் என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரு? அங்க கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, நோய் இல்லை, நொடி இல்லை, பாவம் இல்லை, சாபம் இல்லை, மரணம் இல்லை. அந்த பழமையான ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் திருப்பி தரப்போறாரு. அந்த திராட்சை ரச பழமே எதை அடையாளப்படுத்துகிறதுனா, இந்த திராட்சை ரச பழம் வந்து ஆசீர்வாதத்தை அடையாளப்படுத்த போகுது. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து இதெல்லாம் செய்ய போறார். செய்வேங்கிறத நிச்சயமா அவருடைய ஊழியக்காரர் சொல்லாம செய்ய மாட்டார். பாருங்க, ஆமோஸ் 3ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு அவருடைய ரகசியத்தை சொல்லாம எதுவுமே செய்ய மாட்டாராமா. புரிஞ்சுக்குங்க, அவருடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தாம ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாரு. அப்ப வெளிப்படுத்திட்டு தான் செய்வார். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ஏதாச்சும் இந்த பூமியில செய்ய போறாருன்னா, அடுத்து இந்த பூமியை 2ஆம் உலகத்தை அழிக்க போறான்னு வச்சுக்கோங்களேன், நம்மகிட்ட சொல்லுவார். யார்கிட்ட சொல்லுவார்னா, அவருடைய ஊழியக்காரருக்கு சொல்லுவாரு, நான் இப்படி செய்ய போறேன்னு. 1ஆம் உலகத்தை அழிக்க போறேன்னு சொன்னார். யார்கிட்ட சொன்னாரு? நீ சொல்லுங்க. நோவாகிட்ட சொன்னாரு, நான் என்ன எல்லாரும் தேவதூதனோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கப்பா, நீ மட்டும்தான் எனக்கு பயந்து நீ வாழ்ற, அதனால நான் உங்ககிட்ட சொல்றேன், இந்த பூமி நான் அழிக்க போறேன்னு சொன்னாரா இல்லைங்களா? எப்படி அழிக்க போறேன்னு சொன்னாரா இல்லையா? தண்ணினால அழிப்பேன்னு சொன்னாரு, சொல்லிட்டு தான் செஞ்சார். அந்த மாதிரி 2ஆம் உலகத்தையும் அழிக்க போறங்கிறாரு, அதை சொல்லிட்டு தான் செய்வாரு. அப்புறம் 2ஆம் உலகம் அழிச்சதுக்கு அப்புறமா அந்த பூமியில் என்னென்ன நடக்க போகுது, அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்க போகுது, அதையும் தன்னுடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்துவார். அப்போ ஆண்டோடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட போகுது. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இழந்து போன தேடவும் ரட்சிக்கவும் தான் வந்திருக்கிறார். இழந்து போனது என்னன்னா, அந்த மனுக்குளம் தான் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு வந்தாச்சு. அவங்கள ரட்சிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வரப்போறாரு. அப்ப அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட போகுது. எல்லா ஜாதியிலும் ஓடி வர போறாங்க. ஓடி வரும்போது என்ன நடக்கும் தெரியுங்களா? ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரும்போது, ஏசாயா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. என்ன சொல்ல வர்றாரு சொல்லுங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியில வந்துச்சுன்னா, அவர் ராஜாதி ராஜாவா இருந்து அரசாட்சி செஞ்சாருன்னா, இந்த பூமியில என்ன பண்ணுவாராமா? எல்லா ஜனங்களையும் நீங்க பண்ற தப்புங்கிற சுட்டி காட்டி கடிந்து கொள்ளுவார். ஜனங்களை திருந்திடுவாங்க. அப்புறம் இந்த பூமியில ஆண்டோடைய ராஜ்யத்துல பாருங்க,
பட்டயங்களை மண்வெட்டிகளை அடிப்பாங்களாமா, ஈட்டிகளை அறிவாளர்களால் அடிப்பாங்களாமா. ஜாதிக்கு விரோதமா ஜாதி வந்து பட்டயம் எடுப்பதில்லை, அவர்கள் யுத்தத்தை கற்பதில்லையாமா. என்ன சொல்ல வராரு பாருங்க. இந்த மாதிரி அருவாள் எல்லாம் ஈட்டி எல்லாம் எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, இன்னைக்கு மனுஷனை குத்துறதுக்கும் வெட்டுறதுக்கும் பயன்படுத்துறாங்க. இது வந்து அழிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. ஆனா ஆண்டவருடைய ராஜ்யத்துல இந்த அழிக்கக்கூடிய ஆயுதம் எல்லாம் என்ன ஆக போகுது தெரியுங்களா? மண்வெட்டிகளா மாறப்போகுது. அப்படி என்ன தெரியுங்களா? விவசாயத்துக்கு பயன்படுத்த போறாங்க, மக்களை வெட்டுறதுக்கு பயன்படுத்த போறது கிடையாது. யுத்தம் வரப்போறது இல்ல, இப்படிப்பட்ட யுத்தங்கள் குண்டு வெடிப்பு இருக்க போறது இல்ல. பாருங்க, இன்னைக்கு ராணுவத்துக்கு எத்தனை செலவு பண்றாங்க, ராணுவத்துக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க. ஆனா ஆண்டோடைய அரசாட்சியில ராணுவமே இருக்காது, யுத்தத்தை கற்பதே இல்லையா. ராணுவ வீரனுக்கு வந்து போர் பயிற்சி கொடுக்குறாங்க. எதுக்கு போர் பயிற்சி கொடுக்குறாங்க? நம்ம நாட்டில் ராணுவம் இருக்குது, பாகிஸ்தான் ராணுவம் இருக்குது, அவங்களும் அவங்க ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. நம்மளும் நம்ம ராணுவ வீரர் பயிற்சி கொடுக்குறோம். எதுக்கு? அவன் திடீர்னு நம்ம மேல சண்டைக்கு வந்துட்டா நாம் அவனை எதிர்கொள்ளணும், அவனை நாம் அடிக்கணும், அவனை நாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற நம்ம ராணுவத்தை பலப்படுத்துறோம். இன்னைக்கு உண்மையாலுமே நம்ம பட்ஜெட்ல ராணுவத்துக்கு தான் அதிகமான நிதி ஒதுக்கப்படுது தெரியுங்களா? அந்த ராணுவத்துக்கு பல கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. அது எதுக்கு? வேஸ்டா, அந்த பல கோடி ரூபாய் வேஸ்டா போகுது. ஏன்னா பயம். சீனாக்கார நம்ம படையெடுத்து வந்து என்ன பண்றது, பக்கத்து நாடுக்கார படையெடுத்து வந்து என்ன பண்றது, பாகிஸ்தான்கார படையெடுத்து வந்து என்ன பண்றது, எல்லாருமே நம்ம பயப்படுறோம். அதனாலதான் ராணுவத்துக்கு நிறைய ஆயுதத்தை வாங்குறோம். ஒவ்வொரு ஆயுதம் சாதாரண விலைங்களா? ஒரு போர் விமானம், அந்த பீரங்கி, அந்த டாங்கி எல்லாம் பல கோடிக்கணக்கில் விலை. அதெல்லாம் பல லட்சம் கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து வாங்குறாங்க. வாங்கி வாங்கி ராணுவத்தை பலப்படுத்துறாங்க. ராணுவ வீரனுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க, அவனை வந்து வச்சு ட்ரைனிங் கொடுத்து சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வேஸ்ட். இந்த உலகத்துல ஒவ்வொரு நாடும் எத்தனை செலவு பண்ணுது ராணுவத்துக்காக? ஆண்டோடைய ராஜ்யத்துல ராணுவமே இருக்க போறதில்லை, ராணுவம் இருக்க போறதில்லை, ராணுவம் இருக்க போறதில்லை, போலீஸ் ஸ்டேஷன் இருக்க போறதில்லை. யோசனை பண்ணி பாருங்க. ராணுவம் போலீஸ் ஸ்டேஷன் என்ன பேர்? போலீஸ் ஸ்டேஷன். இப்ப பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடக்கு? போலீஸ் ஸ்டேஷன்லனா ஏகப்பட்ட, அதாவது குற்றவாளிகள் பெருகிடுவாங்க. பாருங்க, நைட் நேரம் பஸ் ஸ்டாண்ட் போய் பாருங்க, 10-20 போலீஸ் ரோந்து வந்துட்டே இருக்கிறான். ஏன்? நிறைய கொலை கொள்ளை பிரச்சனை நடக்குது, திருடனுங்க வரணும். இப்போ பாதுகாப்பு இல்லாம போயிடும். அப்போ போலீஸ் போட்டு பாதுகாப்பு பண்றாங்க, ரோந்து போறாங்க, விசாரிக்கிறாங்க, குற்றவாளியை கண்டுபிடிச்சு கைது பண்றாங்க. அப்போ ஆண்டோடைய ராஜ்யத்துல யாரும் குற்றவாளியே இருக்க போறதில்லை. குற்றவாளி இருந்தா தானே, தப்பு பண்ற தானே போலீஸ் வேணும், ராணுவம் வேணும். யாரும் தப்பு பண்ண போறதில்லை. அதனாலதான் வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் வந்து யுத்தத்தை கற்பதே இல்லையா, யுத்தத்தை வந்து கற்கவே மாட்டாங்களாம். போர் வீரனுக்கு ட்ரைனிங்கே கொடுக்க தேவையில்லை, போலீஸ் ஸ்டேஷன் இருக்க போறதில்லை. அப்ப இது நல்ல செய்தியே இல்லையா? நீ இந்த மாதிரி யாராச்சும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துக்கிறாங்களா? நீ எத்தனையோ ஆட்சியாளர் நம்ம பார்த்துட்டோம், எத்தனையோ பேர் தேர்தல் வைக்க விடுறாங்க. அதுல வந்து என்னுடைய ஆட்சியில போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, யாரும் சொல்ல முடியுமா? என்னுடைய ஆட்சியில் ராணுவமே இருக்காது, சொல்ல முடியுமா? நான் ராணுவத்தை இன்னும் பலப்படுத்துவேன் அப்படிதான் சொல்ல முடியும். நான் போலீஸ் ஸ்டேஷன் நிறைய அதிகப்படுத்துவேன். எனக்கு அதிகமான குற்றங்கள் பெருகிட்டு இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் தெருவுக்கு ஒன்று வைக்கணும், தெருவுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் இப்போ பிரச்சனை சால்வ் ஆகும். இப்படியாக வந்து ஆண்டோட அரசாட்சியில எல்லாமே மாறப்போகுது. பாருங்க, இந்த பூமியில வந்து நீதிபதி இருக்கார், நீதிமன்றம் இருக்கு. நீதிமன்றத்துல பணம் உள்ளவனுக்கு ஒரு நீதி, பணம் இல்லாதவனுக்கு வழங்கப்படுதா இல்லையா? சொல்லுங்க. ஒரு நீதிபதி குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்றாரு, அதை விசாரிக்கிறார் இன்னொரு நீதிபதி, மேல்முறையீடு செய்யறாங்க, இன்னொரு நீதிபதி விசாரிக்கிறாரு. அந்த முதல் நீதிபதியே ஒரு 5 வருஷம் விசாரிச்சு நல்ல தீர விசாரிச்சுதான் தப்பு பண்ணிக்கிறான், குற்றவாளின்னு தண்டனை கொடுக்குறாரு. அவன் மேல்முறையீடு செஞ்சு மீண்டும் அந்த விசாரணை வருது, விசாரிச்சுட்டு இவர் நிரபராதி அப்படின்னு அவர் நிரூபிக்கிறார், வெளிவிட்டுறாரு. ஒரு நீதிபதி குற்றவாளிங்கிறாரு, ஒரு நீதிபதி நிரபராதிங்கிறாரு. அப்ப யாரு கரெக்டா இருக்கிறாங்க? எங்க பணம் வேலை செஞ்சிச்சு? பணத்தை கொடுத்து நீதிபதியையும் வாங்குறாங்க, நீதியையும் வாங்குறாங்க, சட்டத்தையும் வாங்குறாங்க, பணத்தெல்லாம் அடிக்கிறாங்க. நடக்குதா இல்லையா? நீ சொல்லுங்க, நடக்குதா இல்லையா? இன்னைக்கு நடக்குது. அப்ப இப்படியாக வந்து இப்படியாக நடக்குங்கிறத தேவன் வந்து வசனத்திலே சொல்லியிருக்கார். பாருங்க, பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம்.
பின்னும் சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. நீதிஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. பாருங்க, சூரியனுக்கு கீழே இருக்கக்கூடிய நீதி ஸ்தலம், நீதிமன்றம்னு அர்த்தம். இங்க வந்து அநியாயம் தான் இருக்கும், அநீதி தான் இருக்கும். ஏன்னா இது சாத்தான் ஆளுகையின் கீழே இருக்கக்கூடிய உலகம். இங்க வந்து சாத்தான் கட்டுப்பாட்டு இருக்கிற உலகத்துல நீங்க நீதியை எதிர்பார்க்க முடியாது, அநீதி தான் இருக்கும். நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது, அநியாயம் தான் இருக்கும். அதான் சொல்றாரு, சூரியனுக்கு கீழே நியாயஸ்தலத்தை கண்ட, அங்க அநியாயம் இருந்துச்சுங்கிறார். வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. நீதி ஸ்தலத்தையும் கண்ட, அங்க அநீதி இருந்துன்னு சொல்றாரு. அப்போ இந்த பூமியில சாத்தான் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் எல்லாம் இப்படித்தான் இருக்கும். வக்கீல்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை வக்கீல் வந்து வக்கீல் வேலை என்ன? வக்கீலுக்கு என்ன வேலை நீங்க சொல்லுங்க. என்ன வாதாடணும்? எதுக்கு வாதாடணும்? அவரு வக்கீல் என்ன படிச்சு வந்திருக்காரு? வக்கீல் வந்து 5 வருஷம் படிக்கிறார். என்ன படிக்கிறாருங்க? சட்டம் படிக்கிறார். சட்டம் எதுக்கு படிக்கிறார்? அவர் சட்டம் படிக்கும்போது சொல்லுவாங்க, நீங்க வந்து சட்டம் படிக்கிறீங்க, நியாயத்துக்காக போராடணும் அப்படித்தான் சொல்லி அவங்களை படிச்சு. நீங்க சட்டம் படிக்கிறீங்க, நிறைய காசு வாங்கிட்டு சட்டத்துக்கு ஓட்டையெல்லாம் கண்டுபிடிச்சு என்ன பண்ணுங்க, குற்றவாளிகிட்ட பணம் வாங்கிட்டு அவன் நிரபராதின்னு வாதாடுங்க அப்படின்னு சொல்லி தர்றாங்க. சொல்லி கொடுத்து அனுப்பும் போதெல்லாம் நல்லா தான் சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. நீ போய் நேர்மையா இருக்கணும், நீதியா இருக்கணும்னு. அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றான், ஒருத்தன் குத்தி கொலை பண்ணிட்டு வந்துடுவான். நீ ஒன்றும் கொலைப்படாத, நான் உனக்கு சாட்சியெல்லாம் என்ன பண்றேன், உனக்கு சாதகமா மாத்தி நான் உன்னை வந்து காப்பாற்றி விடுறேன். நீ என்ன பண்ணு, ஒரு 5 லட்சம் ரூபா பணம் மட்டும் கொடு, ஒரு 5 லட்சம் ரூபா பணம் மட்டும் கூட உனக்கு எதிரான அத்தனை சாட்சியை நான் மாத்துறேன். அப்போ இதெல்லாம் நடக்குதா இல்லையா? நீ சொல்லுங்க. வசனம் சொல்லுது, சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்ட, அங்க வந்து அநியாயம் இருந்துச்சுக்கிறார். நீதி ஸ்தலத்தை கண்ட, அங்க அநீதி இருக்குது. பணத்தை வாங்கிட்டு நீதிபதியும் வக்கீலும் இன்னைக்கு நீதியை அநீதியாக்குறாங்க, நியாயத்தை அநியாயமாக்குறாங்க. இது யாரும் கேட்க முடியாது. பணம் உள்ளவனுக்கு அங்க செயல்படும் நீதி, அவன் வளைச்சிடுவான். இப்படிதான் நடக்குது. இது வந்து சொன்னார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 11:1-2. ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஈசாய்ங்கிற அடிமரம். ஈசாய் யாரு தெரியுங்களா? ஈசாய் தாவீதோட அப்பா. அந்த தாவீது வம்சத்துலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பார். அவரை குறித்து சொல்லப்பட்ட வசனம், ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி. ஈசாய் வந்து தாவீது. இயேசு கிறிஸ்து வந்து சொல்லும் போது ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அப்போ தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அப்போ ஈசாய்ங்கிறது யாருன்னா தாவீதோட அப்பா. ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அந்த கிளை தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதான் அவருக்கு சொல்லும்போது, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுக்கு பயந்து அவரு நடப்பாரு. அடுத்து சொல்ற பாருங்க, அவர் தமது, நீ பாருங்க, அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோளால் அடித்து துன்மார்க்கரை தமது வாயின் சுவாசத்தால் நான் சங்கரிப்பார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய ஆளுகையில என்ன பண்ண போறாருன்னா, கண் கண்ட பிரகாரம் நியாயம் தீர்க்க மாட்டார், காது கேட்ட பிரகாரம் நியாயம் தீர்ப்பு செய்ய மாட்டார். ஏன்னா ஏற்கனவே நமக்கு தமிழ்ல பழமொழி சொல்லி வச்சுக்கிறாங்க. என்ன பழமொழி? கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பது அப்படி. அப்போ ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அப்படிதான் இருக்கும். நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரிப்பார், யதார்த்தத்தின்படி பூமியில சிறுமியாளர்களுக்கு தீர்ப்பு செய்வார். இப்படியாக ஆண்டவர் 2ஆம் வருகையில் இந்த பூமிக்கு வந்து அவர் அரசாட்சி வந்து ரொம்ப அருமையா இருக்க போகுது. அவரு சரியான நீதிபதியாக இருக்க போறாரு. அப்ப அவரு அப்படி அரசாட்சி செய்யும் போது இந்த பூமி எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? சங்கீதம் 96:12-13. நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அரசாட்சி இந்த பூமியில் நடக்கும்போது நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுமா. எல்லாமே சந்தோஷம் தான் படுவாங்க. இங்க யாருக்கும் கவலையே இருக்காது. பாருங்க, இன்னைக்கு எல்லாரும் கவலை இருக்குது.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசாட்சியில யாருக்கும் கவலை இருக்காது. பாருங்க, காட்டு விருட்சங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக கம்பீரிக்குமா, எல்லாமே பூரிச்சு போகுமா, இந்த பூமி இயற்கையே பூரிச்சு போகுமா. அதான் சொல்றாரு, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். இதுதாங்க நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதான் ஏசாயா 32:1 படிக்கிறோமா இல்லைங்களா? இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். இது யார் இந்த ராஜா? யாருங்க இந்த ராஜா? ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். நீதியின் ராஜா நம்ம இயேசு ராஜா. நம்ம இயேசு ராஜாதி ராஜா நீதியை அரசாட்சி செய்வாரு. பிரபுக்களும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பிரதமர் இருந்தாருன்னா அவர் கீழே அமைச்சர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களும் ஆளுகை செய்யறாங்களா. அப்ப ஆண்டவரோட சேர்ந்து பிரபுக்களாக யாருக்கு போறதுன்னா ஆபிரகாம் மட்டும் சொன்னார் பார்த்தீங்களா, உன் சந்ததி நான் வானத்து நட்சத்திரத்தை போலவும். அந்த அதாவது ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து வானத்து நட்சத்திரத்துக்கு போறது யாருன்னா பரலோகத்துக்கு போற ஜனங்கள் இந்த பூமியிலிருந்து. அவங்க தாங்க ஆண்டவரோட பிரபுக்களா இருக்க போறாங்க. புரிஞ்சுங்களா? பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். இன்னைக்கு பாருங்க, நியாயமா துரைத்தனம் பண்றது இல்லை. அப்ப ஆண்டோட அரசாட்சியில எல்லாரும் நியாயமா நடப்பாங்க. லஞ்சம் லாவண்யம் இருக்காது. இன்னைக்கு புதிய அரசாங்கம் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு முயற்சி பண்றாங்க. முயற்சி பண்றதுக்கு சந்தோஷம் தான், வாழ்த்துக்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் செயல்படுத்த முடியுமா? ரொம்ப சிரமம். ஆனா ஆண்டவருடைய அரசாட்சியில எல்லாமே கரெக்டா நடக்கும். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், அவர் நீதியாக தான் அரசாளுவாரு. பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். துரைத்தனம்னா அதிகாரம், அவங்க நியாயமா பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டோட அரசாட்சியில் என்ன நடக்க போகுது தெரியுங்களா? இதுதாங்க ஹைலைட்டு. என்னன்னா பாருங்க, ஏசாயா 11:6. அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். ஆண்டோட அரசாட்சியில ஓநாய் ஆட்டுக்குட்டியோட படுத்துங்குமா, புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளுமா, கன்றுக்குட்டியும் பாலசிங்கம் காளையும் ஒருமித்து படுத்திருக்குமா, ஒரு சின்ன பையன் அவளை நடத்துவானா. இதெல்லாம் இன்னைக்கு நடக்குமா? சிங்கத்தையும் புலியையும், சிங்கத்தையும் புலிகிட்டையும் ஆட்டுக்குட்டியுமே மாட்டுக்கண்ணை விட்டா என்ன பண்ணுங்க, ஒரே நிமிஷம் அடிச்சு சாப்பிட்டுரும். ஆனா ஆண்டோட அரசாட்சியில ஓநாய் வந்து ஆட்டுக்குட்டியோட படுத்துக்குமா, புலி வெள்ளாட்டோட படுத்துக்கொள்ளுமா, கன்றுக்குட்டியும் பாலசிங்கம் காளையும் ஒருமித்து மேயுமா, ஒரு சின்ன பையன் அவன் வந்து எல்லாத்தையும் நடத்துவானா. இது கேட்கறதுக்கு நம்புற மாதிரி இருக்குங்களா? என்ன பேர் சொல்றீங்க? இது நடக்குமா? இது நடக்குமா பிரதர்? இது சத்தியமா நடக்கு. இது சத்தியமா நடக்கு. இது ஆண்டவரோட ராஜ்யத்துல நிச்சயமா நடக்கு. இப்படித்தான் மாறப்போகுது. இந்த பூமியும் மாறப்போகுது. ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா 11:9, என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கத்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என் பரிசுத்த பர்வதம் எங்கும். என் பரிசுத்த பர்வதம், பர்வதம் என்றால் அவருடைய ராஜ்யம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் யாரும் தீங்கு செய்ய போறது கிடையாது, யாரும் கேடு செய்ய போறது கிடையாது. நம்ப முடியுதா? இன்னைக்கு மனுஷன் அத்தனை பேருமே தீங்கு செய்யாம கேடு செய்யாம வாழ முடியுமா? பாருங்க, இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டு போய் பாருங்க, எத்தனை பிட் பாக்கெட் சுத்திட்டு இருப்பான், எத்தனை செயின் படிச்சு போக சுத்திட்டு இருப்பான். அவனால தப்பு பண்ண மாட்டானுங்க. ஆண்டவர் ராஜ்யத்துல அவன் புத்தி மாறிடும். தப்பே பண்ண மாட்டான், திருடவே மாட்டான், கொள்ளையடிக்கவே மாட்டான், கொலை செய்ய மாட்டான். பாருங்க, சமுத்திரம் ஜலத்தினால நிறைஞ்சிருக்கிற மாதிரி, சமுத்திரம் முழுவதும் தண்ணினால் நிறைஞ்சிருக்கிற மாதிரி பூமி கர்த்தரை அறிகிற அறிவு நிறைஞ்சிருக்குமா. பூமியில யாரு தெரியுங்களா? மனுஷங்க எல்லாருமே கர்த்தரை அறிகிற அறிவு. யாருக்கு யார் சொல்ல தேவையில்லை. நான் ராஜ்யத்தில் வந்து உங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, சிஸ்டர் வாங்க உங்களுக்கு 3ஆம் உலக பாடத்தை நான் எடுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு எல்லாம் உட்கார வச்சு நான் 3ஆம் உலக பாடத்தை எடுக்கிறேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நாங்கள் 1000 பேர்த்துக்கு எடுப்போம், நீங்கள் எடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு. ஏன்னா பூமி கர்த்தரை அறிவு நிறைஞ்சிருக்கும். யாருக்கு சொல்ல தேவையில்லை. அதான் சொல்ல வர்றார். எல்லாருமே அந்த ஞானத்தை பெற்றுக் கொண்டிருப்பாங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா? அடுத்து சொல்றாரு, பசுவும் கரடியும் கூடி மேயுமா, அவைகளின் குட்டிகள் ஒருமித்து கடுத்துக்கொள்ளும். அப்புறம் தான் சொல்றாரு, சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும். சிங்கம் இது நடக்குமா? சிங்கம் மாட்டை போல வைக்கோல் சாப்பிடுமா? சாப்பிடும்.
சொல்றவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம சொன்னா சாப்பிடாது, ஆண்டவர் சொன்னா சாப்பிடும். பாருங்க, சிங்கத்துக்கு முன்னாடி இப்படி ஆட்டுக்குட்டி படுக்க வச்சா என்ன பண்ணு? ஒரே கவ்வி அப்படி முழுகாதா? ஆனா 1000 வருட அரசாட்சியில பாருங்க, சிங்கம் வந்து புல்ல சாப்பிடுமா. ஆண்டோட ராஜ்யத்துல சிங்கம் புல்லை மேயுமா. புல்ல சாப்பிடுற சிங்கத்தை நீங்க பாத்துக்கிறீங்களா? இன்னும் கொஞ்ச நாள்ல பாப்பீங்க. ஏன் கொஞ்ச நாள்ல பாப்பீங்கன்னா, கொஞ்ச நாள்ல கண்ணுக்கு தெரியுற ராஜ்யம் இந்த பூமிக்கு வரப்போகுது. ஆண்டவர் 2ஆம் வரப்போறாரு. இதெல்லாம் நம்ம கண்ணு பார்க்க நடக்க போகுது. இதெல்லாம் நம்ம கண்ணு பார்க்க நடக்க போகுது. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம பார்க்க போறோம். சிங்கம் வந்து புல்ல சாப்பிடுமா. இப்ப பாருங்க எப்படி சாப்பிட்டுக்குது. இப்போ அப்படியே ஒரு மாட்டை அடிச்சு அப்படியே சாப்பிடுது. இப்படி சாப்பிட்ற சிங்கம் இப்படி மாறுமா? மாறும். ஏன்னா ஆதியில ஏதேன் தோட்டத்துல மனுஷனை படைச்சார். இந்த பூமியில மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி மனுஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் படைச்சிட்டார். மனுஷனுக்கு தேவையானது என்ன? இந்த பறவைகள், மிருக ஜீவன்கள், இந்த இயற்கை எல்லாமே வேணும் மனுஷனுக்கு. அதுக்காக மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் 6ஆவது நாள்ல மனுஷனை படைக்கிறாரு. மனுஷனை படைச்சு சொல்றாரு, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு. எல்லாவற்றுக்கும் மேல ஒரு ராஜாவா மனுஷனை வச்சார். அப்போ ஏதேன் தோட்டத்துல பாருங்க, எல்லா மிருகம் இருந்துச்சு. இந்த சிங்கம், புலி, கரடி எல்லாமே இருந்துச்சு. எல்லா மிருகம் என்ன சாப்பிட்டு தெரியுங்களா? பாருங்க, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:30. பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. இன்னொன்னு பாத்துக்குங்க, இங்க வந்து தேவன் வந்து நமக்கு சொல்றார், இதோ பூமியின் மேல எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவிதமான விருட்சங்கள் உங்களுக்கு நான் கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமா இருக்க கடவுதுன்னு சொன்னார். அப்ப பூமி மேல விளையக்கூடிய இந்த தானியங்கள் தான் நமக்கு ஆகாரமா இருக்கணும். நாம என்ன பண்றோம்? சிக்கன் 65, அப்புறம் மட்டன் கபாப் எல்லாம் சாப்பிட்றோம். நான் சாப்பிடுங்க. 1000 வருட அரசாட்சியில நம்மளுக்கு மட்டன் சாப்பிட்ற வேலை இருக்காது, சிக்கன் சாப்பிட்ற வேலை இருக்காது. அதுவே நிறைய பேருக்கு கவலை தெரியுங்களா? 1000 வருட அரசாட்சியில மட்டன் சாப்பிட முடியாதா அப்படின்னு ஆண்டோட ராஜ்யமே வர வேண்டாம். நாங்க செத்தாலும் பரவாயில்ல, நாங்க மண்ணோட மண்ணா போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஆண்டவர் ராஜ்யம் வர வேண்டாம். நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, ஏன்னா நாங்கள் மட்டன் சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க, சிக்கன் கிடைக்காதுங்கிறீங்க. ஏங்க நீங்க சிக்கன் மட்டன் நீங்க எத்தனை நாளாக சாப்பிட்றீங்க? சிங்கம் எத்தனை நாளாக சாப்பிட்டுக்குது? சிங்கம் அப்படியே பச்சையாவே சாப்பிடுது, அதுவே புள்ளையும் போட்டு சாப்பிட போகுது. அப்ப நீங்க என்ன பெரிய ஆளா? அப்ப யோசனை, நம்ம மனுஷனுக்கு ஐயோ நான் மட்டன் சாப்பிட முடியாது, ஆண்டவர் வந்துட்டாருன்னா மட்டன் சாப்பிட முடியாதுன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. சரிங்களா? பாருங்க, எல்லா மிருகத்துக்கும் அப்படிதான் கொடுத்துருக்காரு. பாருங்க, பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும், ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும், பூமி மேல் வரும் சகல பிராணிகள் எல்லாவற்றுக்கும், எல்லாத்துக்குமே பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமா கொடுத்துருங்கிறார். நல்லா வசனத்தை நீங்க பாத்துக்குங்க. சிங்கம் எல்லாம் ஏதேன் தோட்டத்துல மனுஷன் தப்பு பண்றதுக்கு முன்னாடி புள்ளதான் சாப்பிட்டு இருந்துச்சு. புலியும் புள்ளதான் சாப்பிட்டுச்சு. ஆனா ஒரு பழமொழி இருக்குது. என்ன பழமொழி? புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுன்னு பழமொழி இருக்குது. இந்த பழமொழி பொய்யா போகுது. 1000 வருட அரசாட்சியில புலி வந்து புள்ளதான் சாப்பிடும் ஆண்டவர் 2ஆம் வந்ததுக்கு அப்புறமா. ஏன்னா கேள்விப்பட்டு பாருங்க, எல்லா மிருகத்துக்கும் சகல பூண்டுகளையும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமா கொடுத்தேன்னு சொல்லிட்டார். அப்போ ஏன் இதெல்லாம் மாறிச்சு தெரியுங்களா? ஆதாம் தப்பு பண்ணிட்டார். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் மனுஷனுக்காக தான் படைச்சார். அப்போ உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்குனாரா? அதனால சிங்கத்தை கண்டா பயம், புலியை கண்டா பயம். நமக்கு இது வருதா இல்லைங்களா? காட்டுக்குள்ள போகும்போது சிங்கம் புலி வருதுன்னு பயப்படுறோம், அதை நம்ம அடிச்சு சாப்பிட்ரு. ஆனா 1000 வருட அரசாட்சியில அப்படி அடிக்காது. நம்ம வார்த்தை கட்டுப்பட்டு நடக்கும். அங்க போனா இங்க வானம் வரும். இப்படிதான் மாத்த போறாரு. இப்படியாக வந்து பாருங்க, இது ஆண்டவர் செய்வாருன்னு அன்னைக்கே சொல்றாரு. பாருங்க, ஓசியாவுல 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அக்காலத்திலே நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி, வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து அவைகளை சுகமாய் படுத்து கொண்டு இருக்க பண்ணுவேன். தெளிவா சொல்லிட்டாருங்களா? பாருங்க, நடக்கிறதுக்கு சொல்லிட்டாரு. தேவன் என்ன பண்ண போறாருன்னா, அக்காலத்துல, இந்த நீங்க பார்க்கணும், எக்காலத்துல வசனத்தை நீங்க கவனமா பார்க்கணும். அக்காலத்தில் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்க திருப்பி ஒரு கேள்வி கேளுங்க, எக்காலத்தில், எந்த காலத்தில் ஆண்டவரே அப்படின்னா அவருடைய ராஜ்யத்துல. அக்காலத்தில் நான் அவர்களுக்காக, நமக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும்
பூமியில ஊரும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி என்ன பண்ண போறாரு தெரியுங்களா? அங்க வந்து இதெல்லாம் புத்தியை மாத்த போறாரு, புத்தியை மாத்த போறாரு. மாறி எல்லாமே புல்ல சாப்பிட போகுது, ஒரு பிரச்சனை இருக்காது. சரிங்களா? அப்போ இந்த மிருகங்கள் எல்லாம், துஷ்ட மிருகங்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா புல்ல சாப்பிட போயிருது. இப்ப இது வந்து யார், எந்த ஒரு ஆட்சியாரும் இது கொடுக்க முடியாத வாக்குறுதி. யாராச்சும் செய்ய முடியும் இந்த வாக்குறுதியை? தேர்தல் அறிக்கையில் யாராச்சும் இப்படி கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா நம்புவோமா? நம்ம தேர்தல் அறிக்கை ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு, இப்படி நான் ராஜாவா, நான் வந்து பிரதமரா வந்தேன்னா இதெல்லாம் நான் செய்ய போறேன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பைத்தியக்காரன்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் ராஜ்யத்தில் முடியும். அடுத்தது இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க, எல்லா எலெக்ஷன்ல சொல்றாங்க, நான் வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு. யாரும் கொடுக்கல. எத்தனையோ தடவை கேட்டு காதுலயே இது வீடு கட்டி தரேன்னா சரி நம்ம கேட்குறோம். ஆனால் அதே மாதிரி நம்ம தொடர்ந்து நாம கஷ்டப்பட்டு வீடு கட்டல, இல்லைன்னா வாடகை குடிக்கிறோம். ஆனா ஆண்டோட ராஜ்யத்துல எல்லாருக்கும் வீடு நிச்சயமா கொடுப்பார். பாருங்க, ஏசாயா 65, 21, 22 நீங்க நாளைக்கு கேட்கலாம். நிறைய ஆட்சியாளர்கள், போன ஆட்சியாளர்கள் நிறைய விட்டுட்டு போயிட்டாங்க, செய்யாம போயிட்டாங்க. இன்னைக்கு கேட்கறாங்க, நீங்க சொன்ன அந்த 104வது பாயிண்ட் என்னாச்சு, 118வது பாயிண்ட் என்னாச்சு கேட்கறாங்க. போன ஆட்சியாளர்கள் கேட்கறாங்க, 118 என்னாச்சு, 104 என்னாச்சு, ஏன் செய்யல கேட்கறாங்க. ஆனா நம்ம கேட்கல நாளைக்கு ஆண்டவர்கிட்ட. இது கேட்கறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏசாயா 63, 21, 22 என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா ஆண்டவர் செஞ்சிருவார். எல்லாருக்கும் வீடுகளை கட்டி அவைகள் குடியிருப்பாங்க. வீடு மட்டும் இல்லைங்க, நீங்க என்னால யோசனை பண்ணி பாருங்க. திராட்சை தோட்டம் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருங்க? தோட்டம் கொடுக்குறாருங்க. யாருங்க கொடுக்க முடியும்? பாருங்க, வீடு மட்டும் கட்டி தர போறது கிடையாது ஆண்டவர். வீடுகளை கட்டி அவைகள் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளை தோட்டமும் கொடுக்குறாரு. அப்ப யாருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க சொல்லுங்க? நீங்க ஓட்டு யாருக்கு மட்டும் சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. யாருக்கு போடுவீங்க? இந்த மாதிரி அருமையான வீடு கட்டி அவரே கொடுக்குறாரு. இது நம்பர் மாதிரியா இருக்குது அப்படிங்களா? யாரு நிறைவேற்ற முடியுமோ முடியாதோ, ஆண்டவர் நிச்சயமா இது நடக்கும், இது சத்தியம், இது நிச்சயமா நிறைவேறும். அன்பான சகோதரர் சொல்ல இப்படியாக வீடு கட்டி கொடுக்க போறாரு. பெரிய பெரிய பிரம்மாண்டமான வீடெல்லாம் கட்டி தர போறாரு ஆண்டவர். இதெல்லாம் நமக்கு தான் கட்ட போறாரு. பார்த்துக்குங்க. இதெல்லாம் வந்து நம்ம குடிவாரது ஒண்ணுதான் பாக்கி இருக்க போகுது. நம்ம வந்து பரலோகத்துக்கு போறவங்க, இந்த பூமியில் வரக்கூடிய ஜனங்களுக்கு. நாம இந்த வீடு குடிவாரம் நினைச்சாத நமது குடியிருப்போ இதை விட பிரம்மாண்டமான இருக்க போகுது பரலோகம். சரிங்களா? அப்புறம் இந்த பூமியில வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ கட்டுவேன், 10 வருஷம் 20 வருஷம் வாழ்வேன். அப்புறம் அந்த வீடை வந்து எனக்கு அப்புறம் என்னுடைய பையன் என் பொண்ணு வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க அதை தொடர்ந்து வச்சிருப்பாங்களா? அவங்களுக்கு கஷ்டமா தான் வித்துட்டு போயிடுவாங்க. ஆனா வசனம் சொல்லுது, ஏசாயா 65, 21, 22 அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தில் நாட்களில் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். நெடுநாளாக அனுபவிப்பாங்களாமா. இன்னைக்கு நம்ம எத்தனை வருஷம் அனுபவிக்க முடியும்? நம்ம இது வரைக்கும் வாழ்ந்துட்டோம். கடைசியில கஷ்டப்பட்டு வாழ்ந்து சம்பாரிச்சு நல்லா இருக்கலாம்னு நினைக்கும் போது என்ன ஆயிரு, ஒரு 60 வயசு ஆகி போகும், உடம்பு வியாதி வந்துடும். அதாவது அனுபவிக்கிற வயசுல நோய் வந்துச்சுன்னா அதை அனுபவிக்க முடியாது. ஆனா வசனம் சொல்லுது, நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். நெடுநாளாய் எப்படி இருக்குமா? விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள்ங்கிறார். ஒரு பெரிய மரம் எத்தனை வருஷமா, ஆயிரக்கணக்கான வருஷம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அப்படியே என்ன தெரியுங்களா, 1000 வருஷம் மட்டும்தானே இல்லை, நெடுநாளாய் அனுபவிப்பாங்களாம். அத்தனை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரப்போறாரு. இப்படியாக வந்து மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஜனங்களுக்கு வரப்போகுது, எல்லாருக்கும் வரப்போகுது. அவர்கள் விருதாவா உழைப்பதில்லைங்கிறார். விருதாவானா வேஸ்டா உழைக்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. இது விருதாவா உழைக்கிறது என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. இந்த வசனத்தை பாருங்க, இந்த படத்தை பாருங்க. விருதாவாயினா அவங்க செய்யற வேலை வேஸ்டா போகாதுங்கிறார். பாருங்க, இந்த ஒரு பணி நடக்குது பாருங்க. அதாவது பாதாள சாக்கடை அடைச்சிருச்சு. பாதாள சாக்கடை அடைச்சு தண்ணி நம்ம வீட்டில் போக மாட்டேங்குது, பாத்ரூமில் தண்ணி போக மாட்டேங்குது. இதுக்கு யாரை பிடிக்கிறதுன்னு ஒரு ஆளை பிடிப்போம். அதுக்குன்னு வேலை செய்கிற ஆளுங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட கூட்டிகிட்டு வருவோம். ஏப்பா இது மாதிரி அடைச்சி போச்சுப்பா, தண்ணி எல்லாம் போக மாட்டேங்குதுப்பா, நீ அந்த ட்ரைனேஜில் இறங்கி தான் வேலை செய்யணும், சரிப்பா அப்படின்னு சொல்லுவோம். அவன் சரிங்க சாமி எனக்கு ஒரு 5000 ரூபா கொடுங்கன்னு கேட்பான். 5000மா? என்ன கேட்பா? 5000மா? எது கொடுக்க 5000?
கொடுக்க முடியாது. எனக்கு வேற ஆள் பிடிச்சிருக்கு, இன்னொரு ஆள் போய் பிடிப்பான், அவனு 5000 கொடுப்பான். 5000மா முடியாது. அப்போ அவங்ககிட்ட இப்படியே பேரம் பேசி அடிச்சு கிடிச்சு பேசி அவனோட 1000 வந்து நிற்க வச்சிருவேன். என்ன பண்ணுவான், 1000 ரூபாய் கொண்டு வந்து சம்மதிக்க வச்சு அவனு போனா போச்சா 1000 ரூபாய்க்கு இது இறங்கி வேலை செய்வான். அவர் வேலை செய்வார். 1000 ரூபாய் கொடுக்கும்போது என்ன பண்ணுவான், எப்போ 1000 ரூபாய் வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த 800 ரூபா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவான். யோசனை பண்ணி பாருங்க, இந்த வேலைக்கு 5000 ரூபா கேட்டாரு, கொடுக்கல. சரி, இதே வேலை தான் நமக்கு இன்னொருத்தர் 10,000 ரூபா கொடுக்குறாரு, நம்ம செஞ்சிருமா? இந்த வேலைக்கு 10,000 ரூபா கொடுத்தா நான் இறங்கி செய்வேனா? நீங்க இறங்கி செய்வீங்களா? 1,00,000 ரூபா கொடுத்தா 1,00,000 ரூபா கொடுக்குறா, இதுக்கு இறங்கி இந்த அடப்படுத்துருன்னு சொன்னா நீங்க இறங்குவீங்களா? நீங்க சொல்லுங்க. 2 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னா அப்போ அவன் 5000 தானே கேட்டாரு. 5000 கேட்டதுக்கு அவ்வளோ பேரம் பேசி 1000 ரூபாய்க்கு வந்து கடைசி 800 கொடுத்துருக்குறோம். அப்போ விருதாவா வேலை செய்கிறாங்க. அந்த வேலைக்கு எத்தனை கொடுத்தாலும் செய்ய முடியாது. நம்மளாம் பாருங்க 5 லட்சம் கொடுத்தாலும் இறங்க மாட்டோம். ஆனால் அவர் இறங்கி செய்கிறாரு, அது விருதாவா வேலை செய்கிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து விருதாவாக உழைக்கிறது இல்லை, அவன் கஷ்டப்படுற வந்து பலன் கிடைக்கும்ங்கிறாரு. கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, ஒன்றும் பலன் எல்லாம் போகுது. இப்படியாக வந்து ஆண்டோட ராஜ்யத்தில் யாரும் விருதாவா வேலை செய்ய போகிறது கிடையாது. இது மிகப்பெரிய ஆசீர்வாதமா இல்லையா? ஆசீர்வாதம் தான். அப்புறம் துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதும் இல்லை. ஆண்டுடைய ராஜ்யத்தில் துன்பம் உண்டாக பிள்ளைகள் பெறுவதில்லை அப்படின்னு பார்க்கணும். அவர்களும் அவர்களோட கூட சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும். பிரசவ வேதனையே இருக்காது. இந்த பிரசவ வேதனை எல்லா பெண்களும் அனுபவிப்போம். இந்த ஒரு பிரசவ வேதனை ஆண்டுடைய ராஜ்யத்தில் இருக்காது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டு, இப்போ ஜெபம் பண்ணுறோம் பாருங்க, ஏசாயா 65:24 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். ஆண்டவர் எப்படி இருப்பாராமா? கூப்பிடுறதுக்கு முன்னே உத்தரவு கொடுத்துருவாராம். எப்படி? அவருடைய ராஜ்யத்தில் கூப்பிடுறதுக்கு முன்னையே. என்ன கூப்பிடுறது? திடீர்னு நமக்கு ஒரு புது சட்டை வேணும்னு வச்சுக்கோங்க. ஆண்டவரே எனக்கு புது சட்டைகளுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்துருவார். புது சட்டைகளுக்கு முன்னாடியே என் கையில் புது சட்டை இருக்கு. இது எப்படி இருக்கு பாருங்க. பேசும்போதே கேட்பாராம். எப்படி தெரியுங்களா? இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ அதே மாதிரி அவருடைய ராஜ்யத்தில் ஆண்டவர் இப்படியாக கேட்பாராம். நம்ம பேச பேச கேட்பார். இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நாம் கூப்பிட்ற சத்தம் ஆட்சியாளர் கேட்குமா? அமைச்சரை கேட்குமா? முதலமைச்சர் கேட்குமா? நீங்கள் சொல்லுங்கள். முதலமைச்சர் கோட்டையில் இருப்பார், பிரதம மந்திரி அங்கே டெல்லியில் இருக்கிறார். எனக்கு அநியாயம் நடக்குதுன்னு கூப்பிட்டா பிரதமர் வருவார் அங்கே. ஆனால் ஆண்டவர் வருவார். ஆண்டவர் அடுத்த செகண்ட் வருவார், அங்கேயே இருப்பார். இது யாருனால முடியும்? அப்போ யாருடைய ராஜ்யம் வேணும்? நீங்க சொல்லுங்க. நீங்களாம் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ஆண்டவருக்கு தான் ஓட்டு போடுவோம். பாருங்க, ஆண்டவர் ராஜ்யத்தில் இந்த மாதிரி ஊனமுற்றவங்க இருக்க போறதில்லை. எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க யோசனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கை கால் இல்லாமல், காலில் கை இல்லாமல் காலில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க. எத்தனை பேர் தங்களுடைய உடல் உறுப்புகள் இழந்து கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் யோசிப்போம். நமக்கு கைகள் நல்லா இருக்கு, அந்த உடல் உறுப்புகள் இல்லாதவங்களுக்கு போய் கேட்டால் தான் தெரியும். கண்ணு இல்லாதவங்க போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? நீ சொல்லுவாங்க. கண்ணு இல்லாதவங்க கிட்ட போய் பிறவிலேருந்து பிறந்திருந்தா கண்ணு தெரியாது, அவர்கிட்ட போய் உனக்கு 100 கோடி ரூபா வேணுமா, வேற என்ன வேணும் சொல்லுன்னு கேட்டால் என்ன வேணும் கேட்பார். கண்ணு இல்லாதவர்கிட்ட போய் 100 கோடி வேணுமா, உனக்கு கண்ணு வேணுமான்னு கேட்டால் என்ன வேணும்னு கேட்பாரு. அவர் கண்ணு தான் வேணும்னு கேட்பாரு. நம்ம கிட்ட கேட்டா இப்போ நம்ம கண்ணு இருக்குது, ஆனால் 100 கோடி தான் வேணும்னு கேட்போம். ஆனா கண்ணு இல்லாதவங்க கிட்ட கேட்டா 100 கோடி தான் வேணும்னு கேட்போம். வாய் பேச மாட்டேன் ஊமை கிட்ட போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவார் அவர்? 1000 கோடி தர்றேன், இல்லை வாய் பேசுற பவர் கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டா 1000 கோடி வேண்டாம், எனக்கு வாய் பேசுற பவரை கொடுக்கணும்னு சொல்லுவார். அப்படிதான் அன்பானவர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தில். அது இருக்கும்போது அந்த அருமை தெரியாது, இருக்கும்போது அந்த அருமை தெரியாது, இல்லாத போது அந்த அருமை தெரியும். அதனால தான் பழமொழி சொல்லுது. என்ன பழமொழி? இருக்கும்போது பயன்படுத்திக்கணும். அதாவது கண்ணுள்ள போதே சூரிய நமஸ்காரம், அதாவது உலகத்தின் பழமொழி. காற்றுள்ள போது தொட்டிக்கோள், கண்ணுக்கிற போதே நீ செயல்பட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி. என்ன இது? என்ன உலகத்தின் பழமொழிகள். அப்போ நம்ம இருக்கும்போது அதோட அருமை தெரியும், இல்லாத தான் அதோட அருமை தெரியும். அப்போ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் சொன்னி பாருங்க. அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி கை கால் இல்லாதவங்க, வாய் பேச முடியாது ஊமைகள், அவங்ககிட்ட போயிட்டு ஆண்டோடைய ராஜ்யம் வரப்போகுது, உங்களுக்கு கண்ணு கிடச்சிடும், நடக்க முடியாதவங்கிட்ட உங்களுக்கு நீங்கள் நடப்பீங்க, உங்களுக்கு வாய் பேச முடியாது நீங்கள் வாய் பேசுவீங்கன்னு சொன்னால் அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான்.
அப்போ ஆண்டோடைய ராஜ்யம் தான் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. பாருங்க, இது நடக்குமானா வசனம் இருக்குது. ஏசாயா 35:3-4. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருகிறார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். வந்து ரட்சிப்பார். 2ஆம் வருகையில் வந்து இதெல்லாம் மாத்த போறாரு. அப்பொழுது பாருங்க, அப்பொழுது ஏசாயா 36 அப்பொழுது முடவன் மானை போல தொல்லு குதிப்பானா. முடவனுக்கு கால் வந்துருங்க, மானை போல தொல்லு குதிச்சு ஓடுவான். நாவு, ஊமையின் நாவு என்ன பண்ணுமா? கம்பீரிக்குமா. இதெல்லாம் நடக்க போகுது. எப்படி இருக்கு பாருங்க. இப்படியாக வந்து ஆண்டோட ராஜ்யத்துல ஆசீர்வாதம் அத்தனையும் திரும்ப பெறப்போகுது. இதெல்லாம் எல்லாருக்கும் வந்து ஆசீர்வாதம் திரும்ப வரப்போகுது. இன்னைக்கு பாருங்க, பாலைவனமா இருக்கிற இடமெல்லாம் பாருங்க மனுஷ குடியில்லை. வனாந்தரத்துல தண்ணீர்களும், வனாந்தரம்னா இந்த பாலைவனம், வனாந்தர தண்ணீர்களும் கடுவெளியில் ஆறுகளும் பாய்ந்தோடுங்கிறார். வெட்டாந்த தண்ணீர் தடாகமா மாறுமா. வறண்ட நிலம் தாவரத்துக்கு கிடந்த வறண்ட நீரூட்டுக்கலாகுமா. வலு சர்ப்பம் கிடந்த இடமெல்லாம் புல்லும் கொறுக்கும் நாளலும் உண்டாகுங்கிறார். இப்படியாக பாலைவனமெல்லாம் என்ன ஆக போகுதுன்னா சோலைவனமா மாறப்போகுது. இன்னைக்கு எத்தனை பாலைவனம், தகாரா பாலைவனம், தார் பாலைவனம், அடகாமா பாலைவனம், எத்தனையோ பாலைவனம் உலகத்துல இருக்குது. அங்கெல்லாம் மனுஷனே இல்லை. அதெல்லாம் சோலைவனமா மாறப்போகுது. தண்ணி பாஞ்சு சோலைவனமா மாறப்போகுது. இப்படியாக தேவன் இந்த பூமி ஆசீர்வதிக்க போறார். இப்ப சொல்லுங்க, யாருக்கு ஓட்டு போடுவீங்க? யார் ஆட்சி வேணும்? இந்த பூமியின் ராஜ்யம் போயிடணும். அதான் நம்முடைய ராஜ்யம் வருவதாக. நம்முடைய ராஜ்யம் வருவதாக கேளுங்க. நம்ம கேட்கிறோமா? இந்த ராஜ்யமே போதும், ரேஷன் கடையில் கொடுக்குற 2500 போதும், மாசம் கொடுக்குற 1000 ரூபாயும் போதும், இதுலயே வாழ்ந்துட்டு நான் இப்படியே போய்க்கு நமக்கு உட்காந்துக்கிறோம். இந்த ராஜ்யமே போதும்னு நினைக்கிறீங்களா? வேற ஆடவர் ராஜ்யம் வரணும்னு நினைக்கிறீங்களா? அவர் ராஜ்யம் தான் வரணும். ஆடவர் ராஜ்யத்துல பாருங்க, அக்காலத்துல செவிட்டருடைய காதுகள் எல்லாம் திறக்க போகுது. குருடைய கண்கள் எல்லாம் இருளுக்கும் அந்தகாரத்துக்கு நீங்கி பார்வை அடைய போகுது. எல்லா காதும் கேட்கும், எல்லா கண்ணும் தெரியும். இந்த மாதிரி வியாதி எல்லாமே மாறப்போகுது, மறைய போகுது. இது எல்லாமே பாருங்க, ஆதாமின் சந்ததி எப்படி இருக்கிறார் பாருங்க. ஆதாமின் சந்ததி இந்த மனுஷன், இவன் வந்து பாவத்தினுடைய சாபம். நமது சாயலாக நமது ரூபத்தின் பிரகாரம் படைப்போமாக படைச்ச மனுஷன் எவ்வளவு கோரமாக்குறான் பாருங்க. இந்த ஒரு சாபம் வந்து மாறப்போகுது. இந்த மாதிரி இருக்கிற மனுஷன் நிலைமை மறைய போகுது. வியாதியே இருக்காது. அவளுடைய ராஜ்யத்துல ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? ஆஸ்பத்திரி இல்லை. சந்தோஷமா இல்லையா? ஆஸ்பத்திரி இல்லை, மருந்து இல்லை, மாத்திரை இல்லை. யாரும் இன்சுலின் ஊசி போட தேவையில்லை, பிரஷருக்கு மாத்திரை சாப்பிட தேவையில்லை. யாருக்கு எந்த வியாதியும் இல்லை. என்ன வசனம் இருக்குதா? நிச்சயமா வசனம் இருக்குது. ஏசாயா 33:24. வியாதிப்பட்டு இருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்லுவதில்லை, அதில் வாசமாய் இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். எல்லாருமே வியாதி இல்லாம சந்தோஷமா மகிழ்ச்சியோட வாழ போறாங்க பாருங்க. அவருடைய கண்ணீர்கள் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழலும் இல்லை. இப்படியாக வந்து எல்லாம் முந்தினது, எல்லாம் ஒளிஞ்சு போச்சு. முந்தினது மரணம், துக்கம், அழலுதல் இதெல்லாம் முந்தினது. இது இப்ப நடக்கிறது. இதெல்லாம் ஒளிஞ்சு போயின எல்லாமே மாறப்போகுது. அன்பான சகோதர சொல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இப்படியாக வந்து ஆண்டவர் ராஜ்யத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதம். கண்ணீர் எல்லாம் துடைச்சிடுவார், கவலை எல்லாம் மாத்திடுவார். இந்த கண்ணீருக்கெல்லாம் விட கிடைக்க போகுது ஆண்டவர் ராஜ்யத்துல தான். பாருங்க, தகப்பனை இழந்து, பிள்ளையை இழந்து, மகளை இழந்து கஷ்டப்படுறவர்கள் கண்ணீர் எல்லாம் மாறப்போகுது. எல்லாருடைய முகத்திலையும் சந்தோஷம் வரப்போகுது. என்ன பண்ண போறாரு? மரணத்தை ஜெயமா விழுங்கிடுவார். எல்லாரும் முகத்துல கண்ணீரை தொலைச்சிடுவார். யாரும் அழுக மாட்டாங்க ஆண்டவர் ராஜ்யத்துல பாருங்க. அதனாலதான் எல்லா ஜனம் உயிர்த்தெழுந்து சொல்லுவாங்களாமா. எல்லாருமே உயிர்த்தெழுந்து வந்து இந்த ஆசீர்வாதத்துக்கு இருக்கும்போது சொல்லுவாங்களாமா, அக்காலத்துல பாருங்க, அக்காலத்துலன்னு சொன்னாலே ராஜ்யத்துலதான். இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவரே நம்ம ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவரோட ரட்சிப்பினால் கலைகூர்ந்து மகிழுவோம்னு எல்லாரும் சொல்லி சந்தோஷப்படுவார்கள். இப்படியாக ஆண்டுடைய ராஜ்யம் ஆசீர்வாதமான ஒரு ராஜ்யமா இருக்க போகுது. ஆசீர்வாதமான ராஜ்யமாக இருந்து எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தோட திரும்பி வர போறாங்க, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறாங்க. இப்படியாக 3ஆம் உலகம் ஆண்டுடைய ராஜ்யம் இப்படித்தான் இருக்கும். நீதிவாசமா இருக்கும், புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். சீக்கிரம் வரணும். அதனாலதான் நம்ம என்ன கேட்கணும்னா, அனுதின ஜெபத்துல, ஆண்டவரே நீங்க சீக்கிரம் வாங்க, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் சீக்கிரம் வரணும்,
அப்பதான் அந்த சாத்தானுடைய ராஜ்யம் சீக்கிரம் போகும். அவன் போகணும், சாத்தானுடைய ராஜ்யம் போகணும், ஆண்டுடைய ராஜ்யம் வரணும். இப்படியாக இந்த நாளில் 3ஆம் உலகம் பாடத்தை நம்ம ஆண்டுடைய ராஜ்யம் வந்தால் எப்படி இருக்கு, எப்படி இருந்துச்சு நீங்க சொல்லுங்க. ஆண்டோடைய அரசாட்சி இந்த பூமிக்கு வந்து எப்படி இருக்கும்? இப்போ யாராச்சும் தர முடியுமா? இப்போ யாரும் அதை கொடுக்க முடியாது. இது ஒரே ஒருத்தர் தான் தர முடியும். அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் தர முடியும், மற்ற யாரும் தர முடியாது. ஆக அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை செய்து வழிநடத்துவாராக. அடுத்தது வந்து இந்த அடுத்த வார பாடம் என்னன்னா, இப்படியாக வந்து ஆண்டோட ராஜ்யம் வரப்போகுது, அது எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசன பாடத்தை நம்ம பார்க்கலாம். தேவன் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பொறுமையோடு கேட்ட தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.